ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகுல் ஆர்கேஎஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம் அப்படின்ற யூனிட் தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பல்லவர்கள் பார்த்துருக்கோம். இப்போ சோழர்கள் பார்க்க போகிறோம். யூனிட் 4ல் சோழ பேரரசு என்ன, பண்டைய தமிழகத்தில் ஆண்ட சோழர்கள் யார் யார், அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அறிமுகம் மற்றும் மலர்ச்சி. சோழ பேரரசு அறிமுகம் மற்றும் மறுமலர்ச்சி. பாண்டியர் காலத்திற்கு பிறகு தமிழ் வரலாற்றில் மிகவும் மகத்தான இடத்தை சோழர்கள் பிடித்தனர். இந்த சோழர்களுடைய பரம்பரை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க காலத்தில் இவர்கள் கிள்ளி, வளவன் மற்றும் செம்பியன், கோச்செங்கண்ணான் போன்ற பெயர்களால் அறியப்பட்டனர். பின்னர் தங்களை சூரிய குலத்தின் வம்சாவளியினர் என்று அடையாளப்படுத்தி கொண்டனர். சங்க காலத்தில் முற்கால சோழர்களில் இருந்தவங்க கிள்ளி, வளவன் மற்றும் செம்பியன். இவங்க பிற்கால சோழர்களுக்கு முன்னோடியாக கருதப்படுறாங்க. இவங்க பிற்காலத்தில் அந்த முற்கால சோழர்கள் தங்களை சூரிய குலத்தின் வம்சாவளியினர் என்று அடையாளப்படுத்தி கொண்டனர். சங்க காலத்திற்கு பிந்தைய நிலையில் சோழர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காவிரி பகுதியில் பல்லவர்களுக்கு கீழ் குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள். பிற்கால சோழர்களின் நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா விஜயாலய சோழன். 850 871 வரைக்கும் ஆட்சி புரிந்த விஜயாலய சோழன். இவர் முத்தரையர்களிடம் இருந்து, இந்த முத்தரையர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இவர்கள் பாண்டியர் மற்றும் பல்லவர்களின் கீழ் குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள். இந்த விஜயாலய சோழன் முத்தரையர்களிடம் இருந்து காவிரி டெல்டா பகுதியை கைப்பற்றினார். அதன் பிறகு அவ்விடத்தில் கிபி 850 தஞ்சாவூர் நகரை உருவாக்கி அதனை தலைநகரமாக நிறுவினார். இந்த சோழர்களுடைய வம்சாவளி எப்படின்னு பார்த்தோம்னா, செப்பு பட்டயங்கள் இவர்களின் வம்சாவளியை கரிகால சோழனுடனும் சோழன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மூதாதையருடனும் இணைக்கின்றன. அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற வரலாற்று ஆவணங்களின்படி செப்பு பட்டயங்களில் எப்படி இருக்குன்னா, இந்த பிற்கால சோழர்கள் முற்காலத்தில் புகழ்பெற்ற சோழ மன்னனான கரிகாலனுடைய வம்சாவளி அப்படின்னும் சோழன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மூதாதையருடன் இணைக்கின்றன. அடுத்து இந்த சோழர்களை பற்றி அறிய உதவுவதற்கான சான்றுகள் என்னென்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். சுமார் 10,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்கள் மூலம் சோழர் காலம் மீளமைக்கப்பட்டுள்ளது. அதாவது சோழர்களை பற்றி அறிவதற்கு ஏராளமான இலக்கிய சான்றுகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. வரலாற்று ஆவணங்கள் நிறையா. அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்ன சான்றுகள், கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்கள் பார்க்க போகிறோம். கல்வெட்டுகளை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உத்திரமேரூர் கல்வெட்டு. முதலாம் பராந்தக சோழன் காலத்தைச் சேர்ந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் அப்படின்றத கிராமம். இந்த கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். இந்த கல்வெட்டில் கிராம நிர்வாகம் மற்றும் குடவோலை முறை, தேர்தல் முறை குறித்த விரிவான தகவல்களை வழங்குகிறது. ஸோ இந்த கல்வெட்டு மூலமாக சோழர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தஞ்சாவூர் கல்வெட்டு. முதலாம் ராஜராஜ காலத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் கல்வெட்டு. இது பெரிய கோவில் கட்டுமானம் மற்றும் அதன் நிர்வாகம் பற்றிய விவரங்களை தருகிறது. இந்த தஞ்சாவூர் கல்வெட்டு பெரிய கோவில் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் ஆலயம். அந்த கோவிலுடைய கட்டுமானம் மற்றும் அதன் நிர்வாக அமைப்பை பற்றி விவரங்களை தருகிறது. அன்பில் பட்டயங்கள். இந்த அன்பில் பட்டயங்கள் சுந்தர சோழனால் வெளியிடப்பட்டது. அன்பில் பட்டயங்கள். அடுத்து கரந்தை பட்டயங்கள். முதலாம் ராஜேந்திரனால் வெளியிடப்பட்டது கரந்தை பட்டயங்கள். அடுத்து திருவாலங்காடு பட்டயங்கள். முதலாம் ராஜராஜனின் இராணுவ வெற்றிகளை விவரிக்கின்றது. மெய்கீர்த்தி அப்படின்னா மன்னரின் சாதனைகளை நிலையான கல்வெட்டு முன்னுரைகளாக பொறிக்கும் முறையே முதலாம் ராஜராஜன் தொடங்கி விட்டார். மெய்கீர்த்தி அமைக்கும் வழக்கத்தை தொடங்கிய சோழ மன்னன் யார் அப்படின்னு கேட்பாங்க. ராஜராஜ சோழன்.
ஸோ இந்த ராஜராஜ சோழன் என்ன அப்படின்னா மன்னருடைய சாதனைகளை, அதாவது அவருடைய நிர்வாக சாதனைகள் அல்லது போரில் வெற்றி பெற்று பேரரசு இணைப்பு, அந்த மாதிரி மன்னருடைய சாதனைகளை ஒரு நிலையான கல்வெட்டில் பொறிக்கும் முறை தான் இந்த மெய்கிப்தி அமைக்கும் முறையை தொடங்கி வைத்த சோழ மன்னன் ராஜராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த சோழர்களை பற்றி அதிக உதவும் கல்வெட்டுகள் மற்றும் பட்டயங்கள். அடுத்து சோழர்களை பற்றி அதிக உதவும் இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைவ மற்றும் வைணவ திருமுறைகளின் தொகுப்பு. அதாவது சைவக்குறவர் 10 பேர் எழுதிய திருமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஸோ அந்த சைவ திருமுறைகள் மற்றும் வைணவ திருமுறைகள் 12 ஆழ்வார்கள் எழுதிய வைணவ திருமுறைகள் அப்படின்னு அழைக்கப்படும் 4000 திவ்ய பிரபந்தம். அதை தொகுத்தவர் வந்து நாதமுனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வைணவ திருமுறைகள் இது ரெண்டுமே சோழர்களை பற்றி அறிய உதவுவதற்கான சோழர்களின் குறிப்புகள் இந்த நூல்கள்லாம் காணப்படுகிறது. வரலாறு சார்ந்த ஆவணங்கள், இலக்கியங்களில் வரலாறு சார்ந்த ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி மற்றும் குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ். இந்த கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்கனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டாரால் பாடப்பட்டது. இது குலோத்துங்கன் மற்றும் குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் ஆகிய 2 நூல்கள் வந்து நமக்கு சோழர்கள் பற்றி அறியுவதும் இன்னொரு சான்றுகளாக இருக்கு. இது தவிர என்னென்ன காப்பியங்கள் மற்றும் இலக்கண நூல்கள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நேமிநாதம், வீரசூலியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களும், கம்பராமாயணம், மூவருலா மற்றும் தக்கையாகி போன்ற காப்பியங்களும் நம்மளுக்கு சோழர் காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகளாக உள்ளது. அடுத்து நம்ம சோழ பேரரசை என்னென்ன சோழ மன்னர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்க போவோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா முக்கிய பிற்கால சோழ மன்னர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதலாக வரவர் விஜயாலய சோழன். இவர் 850 871 வரை ஆட்சி புரிந்தவர். விஜயாலய சோழன் 850 to 871 தஞ்சாவூரை கைப்பற்றியதன் மூலம் பிற்கால வம்சத்தை தோற்றுவித்தார். நம்ம முன்னரே பார்த்தது போல கிபி 850 ஃபஸ்ட்டு இவர் முத்தரையர்களிடமிருந்து அந்த காவிரி டெல்டா பகுதியை கைப்பற்றுறார். அந்த இடத்துல 850 தஞ்சாவூரை நிறுவி அதன் தலைநகரமாக மாற்றினார். ஸோ அதான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூரை கைப்பற்றியதன் மூலம் பிற்கால சோழ வம்சத்தை தோற்றுவித்தார். தஞ்சாவூரில் நிசும் பசூதனி துர்க்கை கோயிலை கட்டினார் ஆதித்த சோழன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆதித்த சோழன். இந்த ஆதித்த சோழன் தான் முக்கியமானவர். இவர் யாருன்னா பல்லவர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சோழர்களின் ஆட்சி வந்து உண்மையாக தொடங்கி வைத்தவராக கருதப்படுகிறார். இந்த பல்லவ மன்னன் அபராஜிதனை தோற்கடித்து பல்லவ ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆதித்த சோழன். காவிரி ஆற்றின் 2 கரைகளிலும் ஏராளமான சிவக்கோயில்களை கட்டியுள்ளார். அடுத்து நம்ம பார்க்க போகிற சோழ மன்னன் வந்து முதலாம் பராந்தக சோழன். இவர் காலம் வந்து 907 to 985. இவர் வந்து மதுரை கொண்டான் மற்றும் மதுரையும் ஈழமும் கொண்டான் ஆகிய பட்டங்களை சூட்டிக்கொண்டான். இவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கூரைக்கு பொன் தகடுகள் வைத்தார். அதனால் இவர் பொன்னைந்த சோழன் என்ற பட்டயத்தை பெற்றார். இவர் மதுரை கொண்டான், மதுரை ஈழமும் கொண்டான், பொன்னைந்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பொன்னைந்த சோழன் என அழைக்கப்படுபவர் முதலாம் பராந்தக சோழர். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலின் கூரைக்கு பொன் தகடுகள் வீழ்ந்தார். அதனால் இவர் பொன்னைந்த சோழன் என்ற பட்டத்தை பெற்றார். புகழ்பெற்ற உத்திரமேரூர் கல்வெட்டுகள் இவரது ஆட்சி காலத்தைச் சேர்ந்தவை. இவருடைய முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தைச் சேர்ந்தவர். இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு தான் குடவோலை முறை பற்றி சொல்லுது. சோழர்களுடைய உள்ளாட்சி நிர்வாக முறை பற்றி இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அடுத்து பார்க்க போற மிக முக்கியமான புகழ்வாய்ந்த சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழன். இவர் வந்து பெரியவர் அப்படின்னு அழைப்பாங்க. இவருடைய ஆட்சி காலம் கிபி 985 to 1014. முதலாம் ராஜராஜ சோழன் சோழர்களின் பொற்காலத்தின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். முதலாம் ராஜராஜன். இவருடைய இயற்பெயர் வந்து
அருள்மொழிவர்மன். இவரது இயற்பெயர் அருள்மொழிவர்மன். இராணுவ வெற்றிகள். மும்முடி சோழன் சேரர், பாண்டியர் மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளையும் வென்றதால் இப்பெயர் பெற்றார். மும்முடி சோழன் என அழைக்கப்படுகிறார். ஏன்னா 3 நாடுகளையும், சேரர், பாண்டியர் மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளையும் வென்றதால் இவர் மும்முடி சோழன் என அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் காந்தலூர் சாலை என்னும் இடத்தில் சேரர்களின் கப்பற்படையை தாக்கி அழித்தார். கேரளாவில் உள்ள காந்தலூர் சாலை அப்படின்ற இடத்துல சேரர்களின் கப்பற்படையை தாக்கி அழித்தார். இலங்கை படையெடுப்பு என்னன்னு பார்த்தோம்னா, வட இலங்கையை கைப்பற்றி அதன் தலைநகரான அனுராதபுரத்தை அழித்தார். வட இலங்கையை கைப்பற்றி அதன் தலைநகரான அனுராதபுரத்தை அழித்தார். பெலனுல்லாவை புதிய தலைநகராக நிறுவினார். இதற்கு ஜனநாத மங்கலம் என பெயரிட்டார். இப்பகுதி மும்முடி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. எந்த பகுதினா, வட இலங்கையோட பகுதி மும்முடி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. இவர் இலங்கை மீது படையெடுத்து வட இலங்கையை கைப்பற்றி அங்கு உள்ள அனுராதபுரத்தை அழித்தார். பெலனன்னூருவை புதிய தலைநகரமாக நிறுவிக்கிறார். இதற்கு ஜனநாத மங்கலம் என பெயரிட்டார். இந்த பகுதி மும்முடி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. இந்த பகுதிகளுக்கு ஒரு தமிழ் தளபதியை நியமனம் செய்கிறார். ஆளுநராக நியமனம் செய்து ஆட்சி செய்ய வைக்கிறார். அதுக்கப்புறம் மாலத்தீவு பகுதியும் படையெடுத்து சென்று கைப்பற்றுகிறார். தனது வலிமைமிக்க கப்பற்படையை பயன்படுத்தி மாலத்தீவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட மாலத்தீவையும் கைப்பற்றினார். ஸோ இவருடைய இராணுவ வெற்றிகள், முக்கியமான இராணுவ வெற்றிகள் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் சேரர், பாண்டியர் மற்றும் இலங்கை ஆகிய மன்னர்களை தோற்கடித்ததால் மும்முடி சோழன் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் சேரர்களை எங்கே தோற்கடிக்கிறான்னு பார்த்தோம்னா, கேரளாவில் உள்ள காந்தலூர் சாலை என்னும் இடத்துல சேரர்களுடைய கப்பற்படையை தாக்கி அழைக்கிறார். இலங்கை மீது படையெடுத்து சென்று இலங்கையின் வடபகுதிகளை கைப்பற்றி அங்கிருந்த முக்கிய நகரமான அனுராதபுரத்தை அழித்தார். இந்த அனுராதபுரத்தை அழிச்சதுக்கு அப்புறம் அங்க பெலனன்னூருவை புதிய தலைநகரமாக நிறுவியிருக்கிறார். அதுக்கு ஜனநாத மங்கலம் என பெயர் சுற்றுகிறார். இதனால இப்பகுதி மும்முடி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. இலங்கையில் உள்ள வடபகுதி மும்முடி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. இந்த பகுதிகளுக்கு ஆட்சி செய்வதற்காக ஒரு தமிழ் தளபதியை அவர் நியமனம் செய்தார். அப்புறம் மாலத்தீவு முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் என அழைக்கப்படும் மாலத்தீவின் மீது படையெடுத்து வெற்றி கைப்பற்றினார். அடுத்து ராஜராஜ சோழன் காலத்துல நிர்வாகம் மற்றும் சமயம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இவர் கிபி 1001 முறையான நில அளவை மற்றும் வாய்ப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். இவர் ராஜராஜ சோழன் கிபி 1001 முறையான நில அளவீட்டு முறை மற்றும் வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தினார். இவர் உலகளந்த சோழன் அப்படின்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். உலகை அளந்த சோழன் அப்படின்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். சிவபாத சேகரன் இவர் தீவிர சைவ பக்தர். கிபி 1010 பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் கட்டி முடித்தார். இவர் தீவிர சைவ பக்தரான இவர் கிபி 1010 பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சை பெரிய கோவிலில் கட்டி முடித்தார். சமய சகிப்புத்தன்மை. ஸ்ரீ விஜய மன்னர் நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரை பௌத்த மடம் கட்ட அனுமதி வழங்கினார் மற்றும் அதன் பராமரிப்பிற்காக ஆனைமங்கலம் கிராமத்தை தானமாக வழங்கினார். ஸ்ரீ விஜய மன்னர் நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரை பௌத்த மடம் கட்ட அனுமதி வழங்கினார் மற்றும் அதன் பராமரிப்பிற்காக ஆனைமங்கலம் கிராமத்தை தானமாக வழங்கினார். ஸோ இந்த மாதிரி சமய சகிப்புத்தன்மையும் கொண்டிருக்கார். இவரை சைவ சமயத்தை பின்பற்றினாலும் மற்ற அரசர்கள் போல மற்ற சமயத்திற்கு வெறுப்பு காட்டாமல் பௌத்த மடம் கட்டுவதற்காக அனுமதி மற்றும் அதற்கு பராமரிப்புக்காக ஆனைமங்கலம் அப்படின்ற கிராமத்தையும் தானமாக வழங்கியுள்ளார். ஸோ இது இவருடைய சமய சகிப்புத்தன்மையை காட்டுவதாக உள்ளது. அடுத்து கலாச்சார மரபு. ராஜராஜ சோழன் காலத்தில் கலாச்சார மரபு எப்படின்னா, கல்கியின் புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் நாவல் இவரது ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் அதிகாரத்திற்கு வந்த கதையை அடிப்படையாக கொண்டது. இந்த பொன்னியின் செல்வன் நாவலோட கான்செப்ட் என்னன்னா, இவருடைய ராஜராஜ சோழனுடைய ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் அதிகாரத்திற்கு வந்த கதையை அடிப்படையாக கொண்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிற சோழ அரசர் முதலாம் ராஜேந்திர சோழன் அவருடைய தந்தையான ராஜராஜ சோழனுக்கு பிறகு மகுடம் சூட்டுகிறார். இவர் 1014 1044 வரை 30 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்.
முதலாம் ராஜராஜனின் மகனான இவர் சோழ பேரரசை ஆசியாவிலேயே மிக வலிமையான கடற்படை வல்லரசாக மாற்றினார். கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழன் வட இந்தியாவிற்கு படையெடுத்து சென்று கங்கை வரை முன்னேறி பால வம்ச மன்னன் மகிபாலனை தோற்கடித்தார். இவர் என்ன பண்றாரு? வட இந்தியாவிற்கு படையெடுத்து சென்று கங்கை வரை முன்னேறி பாலவம்ச மன்னன் மகிபாலனை தோற்கடித்தார். இதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தையும் சோழகங்கம் பொன்னேரியையும் உருவாக்கினார். இதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தையும் சோழகங்கம் பொன்னேரி ஏரியையும் உருவாக்கினார். கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தையும் சோழகங்கம் பொன்னேரி ஏரியையும் உருவாக்கினார். கடாரம் கொண்டான். கடாரம் கொண்டான் இவர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு எதிராக பிரம்மாண்ட கடற்படை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கடாரம் என அழைக்கப்படும் நவீன மலேசியா மற்றும் கெட்டா மற்றும் ஸ்ரீவிஜயம் என அழைக்கப்படும் சுமத்ரா ஆகியவற்றை கைப்பற்றினார். ஸோ கடாரம் என அழைக்கப்படும் நவீன மலேசியா கெடா ஆகியவற்றை பழங்காலத்தில் போய் இவர் வென்றதுனால கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து கல்வி. இவர் விழுப்புரம் எண்ணாயிரத்தில், இந்த 8000 கிராமம் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது, ஒரு வேத கல்லூரியை நிறுவினார். இது போக அவர் சிறப்பு பட்டங்களை சூட்டி கொண்டார். பண்டித சோழன், கங்கை கொண்டான் மற்றும் கடாரம் கொண்டான், முடிகொண்ட சோழன் ஆகிய பட்டங்களை இவர் சூட்டி கொண்டார். கூட்டாட்சி. ராஜராஜ சோழன் இளவரசராக அறிவிக்கப்பட்டார். அதாவது இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனால் இளவரசராக அறிவிக்கப்பட்டார். முழு அதிகாரத்தை பெறுவதற்கு முன்பு அவர்கள் இருவரும் 2 ஆண்டுகள் இணைந்து ஆட்சி செய்தனர். ராஜேந்திர சோழன் இளவரசனாக இருக்கும்போது தன்னுடைய தந்தை ராஜராஜ சோழனால் அரசராக அறிவிக்கப்பட்டார். இவர் இளம் வயதினராக இருக்கும்போது இருவரும் இணைந்து 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். ஓகே, இவர் முதலாம் ராஜேந்திரன் பெற்ற பட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பண்டித சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடிகொண்ட சோழன் ஆகிய பட்டங்களை சுற்றி கொண்டார். இவர் விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரத்தில் ஒரு வேத கல்லூரியை நிறுவியிருக்கிறார். இது போக கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான் என அழைக்கப்படுறார். ஏன் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்றோம்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி கடாரம். இது நவீன மலேசியா மற்றும் கெடா. அப்புறம் பழங்காலத்தில் ஸ்ரீ விஜயம் என அழைக்கப்பட்ட சுமத்ரா தீவு ஆகியவற்றை கைப்பற்றுவதனால இவர் கடாரம் கொண்டான். இவர் கடாரம் கொண்டான் அழைக்கப்படுகிறார். இவர் கங்கை கொண்டான். ஏன் கங்கை கொண்டான் அப்படின்னா வட இந்தியாவிற்கு படையெடுத்து சென்று கங்கை வரை முன்னேறி பாலவம்ச அரசன் மகிபாலனை தோற்கடித்தார். இதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தையும் சோழகங்கம் பொன்னேரி ஏரியையும் உருவாக்கி இருக்கிறார். ஸோ இவருடைய காலத்தில் அதுக்கப்புறம் பார்க்க போகிறது சோழ நிலப்பரப்பு மற்றும் புவியியல் விரிவாக்கம். சோழ நிலப்பரப்பு மற்றும் புவியியல் விரிவாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா சோநாடு சோழநாடு, அதாவது சோழர்கள் தமிழகத்தில் சோழர்களின் இதயமாக திகழ்ந்த பாரம்பரிய பகுதி. அதாவது சோழர்கள் காவிரி டெல்டா பகுதியை கைப்பற்றி காவிரி டெல்டா பகுதியை தலைநகரத்தை நிர்வகிக்க ஆட்சி செய்தனர். அந்த பகுதியினை மையமாக கொண்ட நிலப்பரப்பு சோநாடு அல்லது சோழநாடு என அழைக்கப்பட்டது. தமிழகத்தின் சோழர்களின் இதயமாக திகழ்ந்த பகுதியின் பாரம்பரிய பெயர் சோழமண்டலம் என அழைக்கப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி டெல்டா பகுதியை மையமாக கொண்ட முக்கிய அரசு அதான் சோழ அரசு. இப்பெயரை பிற்காலத்தில் ஐரோப்பியர்களால் கோரமண்டல் என திரிக்கப்பட்டு ஒட்டுமொத்த கிழக்கு கடற்கரையும் குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது காவிரி டெல்டா பகுதியை மையமாக கொண்ட ஒரு முக்கிய அரசு பகுதி தான் இது சோழமண்டலம். இந்த சோழமண்டலம் ஐரோப்பியர் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கோரமண்டல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. தற்போது இந்த கோரமண்டல் அப்படின்றது கிழக்கு கடற்கரை முழுவதையும் குறிக்க பயன்படுத்தப்படும் சொல்லா மாறிடுச்சு. கோரமண்டல். சோழர்களுடைய நிர்வாக அலகுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நிர்வாக அலகுகள் அதாவது எவ்வாறு பிரிந்து நிர்வாகம் செய்தனர் அப்படின்னு பார்க்கும்போது இது பாண்டிய நாடு என்பது தெற்கு தமிழக பகுதி, கங்கபாடி என்பது கர்நாடகாவின் தெற்கு பகுதி, மலைமண்டலம் என அழைக்கப்படுவது கேரளா, தொண்டை நாடு தமிழகத்தின் வடக்கு பகுதி ஆகிய பகுதிகளை இவங்க விரிவாக்கம் பண்ணி ஆட்சி செஞ்சுருக்காங்க. தமிழகத்தின் தெற்கு பகுதி பாண்டிய நாடு வரை கங்கப்பாடி,
கர்நாடகாவின் தெற்கு பகுதி, மலைமண்டலம், கேரளா பகுதி, தொண்டை நாடு, தமிழகத்தின் வடபகுதி, வட தமிழக பகுதி, இலங்கை வடகிழக்கு பகுதிகளை கைப்பற்றி அதற்கு மும்முடி சோழ மண்டலம் என முன்னரே பார்த்தோம் என பெயரிட்டார். ராஜராஜ சோழன் மகத திட்டாவில் ராஜராஜேஸ்வரம் எனும் கோயிலை கட்டினார். ராஜராஜ சோழன் மகத திட்டாவில், இலங்கையில் உள்ள மகத திட்டாவில் ராஜராஜேஸ்வரம் கோயிலை கட்டினார். இதுபோக சிவதோவாலை அப்படின்ற ஒரு சிவாலயமும் இலங்கையில் கட்டப்பட்டுள்ளது. சிவதோவாலை அப்படின்ற ஒரு சிவாலயமும் இலங்கையில் கட்டப்பட்டுள்ளது. சோழர்களுடைய குறிப்பிடத்தக்க இராணுவ சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துங்கபத்ரா எல்லை, அதாவது மேலை சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்கள் பேரரசின் வடக்கு எல்லையை துங்கபத்ரா ஆறு வரை விரிவுபடுத்தின. மேலை சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்கள் பேரரசின் வடக்கு எல்லையை துங்கபத்ரா ஆறு வரை விரிவுபடுத்தின. பாண்டியர் முடி, ராஜராஜ சோழன் மதுரை மீது தாக்கிய போது பாண்டியர்கள் தங்களுடைய அரச மனுமுடி மற்றும் பொருட்களுடன் இலங்கைக்கு தப்பி ஓடினர். பின்னர் ராஜேந்திர சோழன் இலங்கையை வென்று பாண்டியருடைய மணிமுடி மற்றும் அரச உடைமைகளை கைப்பற்றினார். இது பாண்டியருக்கு எதிரான ஒரு வெற்றி. அடுத்து மேலை சாளுக்கியர் ஊடுருவல். கிபி 1003 ராஜராஜன் மற்றும் 1009 ராஜேந்திரன் ஆகியோர்களின் ஆட்சியின் போது மேலை சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்களில் வெற்றிகரமான ஊடுருவல்கள் நிகழ்ந்தன. அதாவது மேலை சாளுக்கியர் ஊடுருவல், அவங்களுக்கு எதிரான போர்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கிபி 1003 ராஜராஜ சோழனும் 1009 ராஜேந்திரன் சோழன் ஆகியோர்களின் ஆட்சி காலத்தில் இந்த 2 ஆண்டுகளில் வெற்றிகரமாக மேலை சாளுக்கியர்களுக்கு எதிரான ஊடுருவல்கள் நிகழ்ந்தன. கல்யாணி வெற்றி சின்னம். கல்யாணி என்பது என்னன்னா, மேலை சாளுக்கியர்களோட தலைநகரம் கல்யாணி. அதாவது ராஜேந்திர சோழனின் மகன் மேலை சாளுக்கிய தலைநகரான கல்யாணியை சூறையாடினார். ராஜேந்திர சோழனின் மகன் மேலை சாளுக்கிய தலைநகரான கல்யாணியை சூறையாடினார். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு துவாரபாலகர் வாயிற்காப்போன் சிலை கும்பகோணம் அருகில் உள்ள தாராசுரம் கோவிலில் நிறுவப்பட்டுள்ளது. அதாவது கல்யாணி, மேலை சாளுக்கியருடைய தலைநகரான கல்யாணியை வென்றவர் தான் ராஜேந்திர சோழன் மகன். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் வாயிற்காப்போன் சிலை ஒன்று உள்ளது. இது கும்பகோணம் அருகில் உள்ள தாராசுரம் கோவிலில் நிறுவப்பட்டுள்ளது. சாளுக்கிய சோழ வம்சம். முதலாம் குலோத்துங்கன். அதி ராஜேந்திரனின் மறைவு மற்றும் அதனை தொடர்ந்து வாரிசுரிமை சிக்கலுக்கு பிறகு கீழே சாளுக்கிய இளவரசர் ராஜேந்திர தேவர் முதலாம் குலோத்துங்க சோழன் அரியணை ஏறினார். இவர் சுங்கம் தவிர்த்த சோழன், அதாவது வணிகர்களின் நலனுக்காக சுங்க வரிகளை நீக்கினார். அதனால் இவர் சுங்கம் தவிர்த்த சோழன் என பட்ட பெயர் பெற்றார். இவருடைய சமய இலக்கிய ஆதரவு என்னன்னு பார்த்தோம்னா, சிதம்பரம் கோயிலை புதுப்பித்தார். ஜெயங்கொண்டாரின் காவியமான கலிங்கத்து பரணியின் நாயகன் இவர்தான். இவர் சிதம்பரம் கோயிலை புதுப்பித்தார். ஜெயங்கொண்டாரின் காவியமான கலிங்கத்து பரணியின் நாயகன் இவர்தான். இவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலை புதுப்பிச்சிருக்காரு. இன்னொருத்தர் இதுக்கு முன்னாடி பார்த்த சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கூரைக்கு பொன் தகடுகள் வைந்தார். அதனால் அவர் பொன்மைந்த சோழன் என்று அழைக்கப்பட்டார். அப்போ பொன்மைந்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் பராந்தக சோழன். இப்போ நம்ம பார்க்குற முதலாம் குலோத்துங்க சோழன் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளார். சிதம்பரம் கோயிலை புதுப்பித்தார். ஜெயங்கொண்டாரின் காவியமான கலிங்கத்து பரணியோட கதாநாயகன் இந்த முதலாம் குலோத்துங்க சோழன். பிற்கால சோழர்கள் இவங்களுடைய கட்டடக்கலையை பற்றி பார்க்க போகிறோம். 2ஆம் ராஜராஜ சோழன் தாராசுரத்தில் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டினார். இக்கோயிலின் படிகள் இசைக்குறிப்புகளை எழுப்பும் வகையில் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 2ஆம் ராஜராஜன் தாராசுரத்தில் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டினார். இக்கோயிலின் படிகள் இசைக்குறிப்புகளை எழுப்பும் வகையில் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இசைப்படிகள். 3ஆம் குலோத்துங்கன் பாண்டியர்களுக்கு எதிரான வெற்றியை நினைவு கூறும் வகையில் திரிபுவனத்தில் ஹம்பகேஸ்வரர் கோயிலை கட்டினார். 3ஆம் குலோத்துங்கன் பாண்டியர்களுக்கு எதிரான வெற்றியை நினைவு கூறும் வகையில் திரிபுவனத்தில் ஹம்பகேஸ்வரர் கோயிலை கட்டினார். இது சோழர்களுடைய கட்டிடக்கலை. சோழப்பேரரசின் வீழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, 3ஆம் ராஜேந்திர சோழன் இவர் தான் சோழ வம்சத்தின் கடைசி மன்னனாக அறியப்படுகிறார்.
சோழ வம்சத்தின் கடைசி மன்னன் 3ஆம் ராஜேந்திர சோழன். இவர் கிபி 1279 பாண்டிய மன்னன் 1ஆம் மாரவர்ம குலசேகர பாண்டியனிடம் தோல்வியடைந்தார். இவர் கிபி 1279 பாண்டிய மன்னன் 1ஆம் மாரவர்ம குலசேகர பாண்டியனுடன் தோல்வியடைந்தார். இந்த தோல்வி சோழர் ஆட்சியை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் மீண்டும் பாண்டியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவியது. ஸோ கடைசி சோழ பேரரசர் யாருன்னு பார்த்தோம்னா 3ஆம் ராஜேந்திர சோழன், சோழ வம்சத்தின் கடைசி அரசர். இவர் கிபி 1279 பாண்டிய மன்னன் 1ஆம் மாரவர்ம குலசேகர பாண்டியனிடம் தோல்வியடைந்தார். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 1ஆம் ராஜேந்திரனுடைய முக்கிய நிலப்பரப்பு மற்றும் பட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 1ஆம் ராஜேந்திரன் அவருடைய ஆட்சி காலத்தில் நிலப்பரப்புகள் எப்படி இருந்துச்சு, அவர் சுட்டி கொண்ட பட்டங்கள் என்ன. நம்ம முன்னதே பார்த்தது போல தான் சோனாடு, சோழ நாடு. இப்போ மத்திய தமிழக பகுதி, குறிப்பாக சோழ மண்டலம் எனப்படும் காவிரி டெல்டா பகுதி, இதைத்தான் நம்ம மத்திய தமிழகம், திருச்சி, தஞ்சாவூர், இந்த மாதிரி டெல்டா பகுதிகள். இந்த மத்திய தமிழக பகுதி குறிப்பாக சோழ மண்டலம் எனப்படும் காவிரி டெல்டா பகுதி, இதை வந்து எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா சோழ நாடு அப்படின்னு சொல்லலாம், இல்லை மருவி சோனாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. கோரமண்டல், அதாவது அந்த தஞ்சாவூர் காவிரி டெல்டா பகுதியை மையமாக கொண்டு சோழ பேரரசம் பரவி இருந்தது வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பிய நாவல கோரமண்டல் அப்படின்னு திரிபடைஞ்சது. பிற்காலத்தில் இந்த கோரமண்டல் என்ற சொல் தென்னிந்தியாவின் முழு கிழக்கு கடற்கரையும் விவரிக்க வெளிநாட்டவர்களால் பயன்படுத்தப்பட்டது. விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திரன் காலத்தில் இராணுவ வெற்றிகள் மூலம் இவர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், கொங்கு நாடு மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் தொண்டை நாடு, வடதமிழகம் ஆகியவற்றை இணைத்தார். இவர் தன்னுடைய இராணுவ வலிமைகள் மூலமாக புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் சமஸ்தானங்களை இணைத்துக் கொள்கிறார். கொங்கு நாடு மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் வடதமிழக பகுதிகளையும் இணைத்தார். ராஜேந்திரன் சூட்டி கொண்ட கௌரவ பட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடிகொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன். முடிகொண்ட சோழன்னா முடிசூடிய சோழன், கங்கை கொண்டான் அப்படின்னா கங்கையை வென்றான், கடாரம் கொண்டான்னா கடாரத்தை, மலேசியாவை வென்றான், பண்டித சோழன் அப்படின்னா அறிவார்ந்த சோழன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சோழ முடியாட்சி எப்படி இருந்துச்சு, சோழ முடியாட்சி மற்றும் தெய்வீகத்தன்மை, அதாவது சோழருடைய எப்படி அவங்க முடிசூட்டி ஆட்சி செய்தாங்க மற்றும் அரசு உரிமை எவ்வாறு கருதப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆட்சியின் தன்மை, அரசர் தான் மையப்புள்ளியாக விளங்கியுள்ளார். அரசர் மையப்புள்ளியாக விளங்கிய பரம்பரை முடியாட்சி தான் சோழ வம்சத்தில் காணப்பட்டது. அரசர் தான் முக்கியமானவர், அது வந்து பரம்பரையான அரச பதவி. அரசர் மையப்புள்ளியாக விளங்கிய பரம்பரை முடியாட்சி. வழிபாடுன்னு பார்த்தோம்னா அரசர் கடவுளுக்கு இணையாக கருதப்பட்டு வணங்கப்பட்டார். அரசர் கடவுளுக்கு இணையாக கருதப்பட்டு வணங்கப்பட்டார். அரசர் வந்து கடவுள் மாதிரி இருந்திருக்கார் சோழ பேரரசுல. கௌரவ பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அரசர்கள் வந்து பெருமான் அல்லது பெருமகன் அப்படின்ற கௌரவ பெயர்களால் அழைக்கப்பட்டார். பெருமான் அல்லது பெருமகன் அப்படின்னா பெரிய மனிதன் அப்படின்னு அர்த்தம். இப்போ உலகுடைய பெருமாள் அல்லது உலகடைந்த நாயனார், உலகின் அதிபதி என்றும் அழைக்கப்பட்டனர். சக்கரவர்த்தி, திரிபுவன சக்கரவர்த்தி என்றும் அழைக்கப்பட்டார்கள். சட்டப்பூர்வ உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசர்கள் தங்களை தம்பிரான் தோழர், அதாவது இறைவனின் கடவுளின் நண்பர் என்று உரிமை கோரினர். அரசர்கள் வந்து சோழ அரசர்கள் தங்களை தம்பிரான் தோழர், கடவுளின் நண்பர் என்று அழைத்து கொண்டனர், உரிமை கொண்டனர். முடிசூட்டும் முறை, முடிசூட்டப்படும் போது அரசரின் பெயருடன் தேவன் என்ற விகுதி சேர்க்கப்பட்டது. முடிசூட்டு விழா நடக்கும்போது அவங்க அரசரின் பெயருடன் தேவன் என்ற விகுதி சேர்க்கப்பட்டது. பேரரசு பட்டங்கள், பிற்கால ஆட்சியாளர்கள் சக்கரவர்த்தி மற்றும் திரிபுவன சக்கரவர்த்தி, 3 உலகிற்கு சக்கரவர்த்தி போன்ற பட்டங்களை ஏற்றுக்கொண்டனர். சக்கரவர்த்தி மற்றும் திரிபுவன சக்கரவர்த்தி 3 உலகங்களுக்கும் சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை சூட்டி கொண்டனர். ஸோ இதெல்லாம் சோழ முடியாட்சி மற்றும் தெய்வீகத்தன்மை பற்றி பார்க்குறோம். அதாவது சோழ அரசர் தான் மையப்புள்ளி, அது பரம்பரையாக இருந்திருக்கு. அரசர் கடவுளுக்கு இணையாக கருதப்பட்டு வணங்கப்பட்டார். கௌரவ பெயர்கள் அப்படின்னா சோழர்கள் வந்து பெருமான் அல்லது பெருமகன், பெரிய மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். உலகுடைய பெருமாள் அல்லது உலகடைந்த நாயனார்,
அப்படின்னு அழைக்கப்படுகிறார். உலகடைந்த நாயனார் அப்படின்னா உலகின் அதிபதி. இந்த அரசர்கள் வந்து தங்களை தம்பிரான் தோழர் அப்படின்று அழைத்து கொள்ளும் உரிமை கோரினர். முடிசூட்டப்படும் போது அரசரின் பெயருடன் தேவன் என்ற விகுதி சேர்க்கப்பட்டது. பேரரசு பட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பிற்கால ஆட்சியாளர்கள் சக்கரவர்த்தி மற்றும் திரிபுவன சக்கரவர்த்தி, 3 உலகங்களுக்கான சக்கரவர்த்தி, அரசர் போன்ற பட்டங்களை சூட்டி கொண்டனர். அடுத்து நம்ம பார்க்க போறது சோழர்கள். சோழர்களுடைய ஆன்மீக மற்றும் சமூக நிர்வாகம். ராஜகுருக்கள், அதாவது சோழருடைய ஆன்மீக மற்றும் ராஜகுருக்கள். இங்க வந்து சோழர்களுடைய ஆட்சி காலத்துல பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகமாக காணப்பட்டது. அதாவது அரசர்கள் பிராமணர்களை தங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகளாக அல்லது நாட்டின் வழிகாட்டிகளாக நியமித்தனர். அரசர்கள் பிராமணர்களை ஆன்மீக வழிகாட்டிகளாக அல்லது நாட்டின் வழிகாட்டிகளாக நியமித்தனர். சர்வசிவர்கள். யார் இந்த சர்வசிவர்கள் அப்படின்னா, ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரனின் கல்வெட்டுகளில் உயர்நிலை ஆன்மீக ஆலோசகர்களாக இவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரனின் கல்வெட்டுகளில் உயர்நிலை ஆன்மீக ஆலோசகர்களாக இவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். சர்வசிவர்கள். ஆதரவு மூலம் அந்தஸ்து. அரச கௌரவத்தை மேம்படுத்த பிராமணர்களுக்கு பெரிய நிலப்பரப்புகள் வழங்கப்பட்டன. அந்த நிலப்பரப்புகள் வந்து பிரம்மதேயங்கள் மற்றும் சதுர்வேதி மங்கலங்கள் என அழைக்கப்பட்டது. அதாவது அரச கௌரவத்தை மேம்படுத்த பிராமணர்களுக்கு வந்து பெரிய நிலப்பரப்புகள், எஸ்டேட்டுகள் வழங்கப்பட்டன. அந்த நிலப்பரப்புகளுக்கு பேர் வந்து பிரம்மதேயங்கள் மற்றும் சதுர்வேதி மங்கலங்கள் என அழைக்கப்பட்டன. இவை வந்து பிராமணர்களுக்கு இறையிலிகளாக வழங்கப்பட்டன. இந்த சர்வசிவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரனின் கல்வெட்டுகளில் உயர்நிலை ஆன்மீக ஆலோசகர்கள். இவர்கள் தான் சர்வசிவர்கள். ஸோ பிராமணர்கள் இந்த மாதிரி சோழ அரச நிர்வாகத்தில் முக்கியத்துவம் பெற்று விளங்கினர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாகாண நிர்வாகம். சோழர்கள் காலத்தில் மாகாணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைப்பு. சிற்றரசுகளின் நிலப்பரப்புகளை ராஜராஜ சோழன் நேரடி மாநில கட்டமைப்பிற்குள் ஒருங்கிணைத்தார், மண்டலங்களாக ஒருங்கிணைத்தார். இந்த வைஸ்ராய் மற்றும் பிரதிநிதிகள் அல்லது ஆளுநர்கள் இந்த மண்டலங்களை, அதாவது மாநில கட்டமைப்புகள் ஒருங்கிணைத்தார். முக்கிய பகுதிகளை ஆள அரச குடும்ப உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். அதாவது ஒரு ஆளுநர் மாதிரி ஒருத்தர் நியமிக்கப்பட்டனர். அதுல முக்கியமான பகுதிகள் என்ன, அதை நிர்வாகம் பண்ண அரச குடும்ப ஆளுநர்கள், குடும்ப உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அந்த மாதிரி எந்தெந்த பகுதி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ பாண்டியர் பகுதி. இந்த சோழ பாண்டியர் பகுதி அப்படின்ற என்னன்னா, பாண்டிய நாடு தெற்கு தமிழகத்தில் உள்ள பகுதி பாண்டியர் பகுதி. அது வந்து பாண்டியர், அதனால சோழ வம்சத்துக்கு உட்பட்டதுனால சோழ பாண்டியர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது பாண்டிய நாட்டில் தெற்கு தமிழகம். அடுத்த ஆளுநர் சோழ லங்கேஸ்வரர். இது வந்து இலங்கையில் உள்ள பகுதி ஆட்சி செய்ய நியமிக்கப்பட்டவர். அடுத்து சோழ கங்கர். கங்கர் அப்படின்னா கங்கர் பாடி. தெற்கு கர்நாடகாவில் உள்ள ஒரு பகுதி தான் கங்கர் பாடி. இந்த பகுதி ஆட்சி செய்த ஆளுநர் வந்து சோழ கங்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இது போக உள்ளூர் தலைவர்கள் வந்து குறுநில மன்னர்கள், உள்ளூர் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம்னா, இருக்குவேல்கள், இளங்கோவேலிர், மழவர்கள் மற்றும் பாணர்கள் ஆகியோர் அரசு அதிகாரிகளாக இணைந்து அந்த சிறு குழு நிலப்பகுதிகளை நிர்வாகம் செய்தனர். ஸோ என்னன்னா, மாகாண நிர்வாகம் இந்த சிற்றரசர்களின் நிலப்பரப்புகளை ராஜராஜ சோழன் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வராரு. அங்கு இருந்த முக்கியமான நிலப்பரப்புகளை ஆட்சி செய்வதற்காக அரச குடும்ப உறுப்பினர்களை நியமனம் செய்தார். அதுபடி முக்கியமான நிலப்பரப்புகள் இருந்த பகுதி என்ன, அது எவ்வாறு அந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோழ பாண்டியர். இந்த சோழ பாண்டியரோட பகுதி பாண்டி நாட்டில் உள்ள பகுதி, தெற்கு தமிழக பகுதி வந்து சோழ பாண்டியர் பகுதி அப்படின்னு அழைக்கப்பட்டது. சோழ லங்கேஸ்வரர், இது இலங்கையில் உள்ள பகுதி. சோழ கங்கர், சோழர்கள் தெற்கு கர்நாடகாவில் உள்ள கங்கர்பாடியை ஆட்சி செய்தனர், அது சோழ கங்கர். இதுபோக உள்ளூர் தலைவர்கள் வந்து, அதாவது அரசர்கள் வந்து இருக்குவேல்கள், இளங்கோவேலிர், மழவர்கள் மற்றும் பாணர்கள் அரசு அதிகாரிகளாக இணைக்கப்பட்டனர். சோழ இராணுவம் மற்றும் இராணுவ அமைப்பு. சோழர்களுடைய இராணுவ அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, இந்த 3 படையும் அவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கு. குதிரைப்படை வந்து குதிரை சேவகர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. யானைப்படை வந்து ஆணை ஆட்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ முக்கிய படைப்பிரிவுகள் என்ன சோழர்களில்? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை. இது தவிர்த்து சிறப்பு படைகள் இருந்திருக்கு. அவர் என்னென்ன சிறப்பு படைகள்னா, வில்லாளிகள், வில்வித்தை வீரர்கள் உள்ள படைகள் வந்து வில்லாளிகள் இருந்திருக்காங்க.
வாலிலார், வாலிலார்னா வாள் ஏந்தி போர் புரிபவர், வாள் ஏந்தியவர்கள். கொண்டுவார், கொண்டுவார்னா ஈட்டி ஏந்தியவர்கள். தரவரிசைகள், பெருந்தனம் உயர்மட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. மற்றும் சிறுதனம், அதாவது இந்த வில்லாளிகள், வாலிலார், கொண்டுவார் இவங்களாம் இருந்திருக்காங்க, சிறப்பு படைப்பிரிவுகளாம். இது போக சோழர்களுடைய இராணுவத்தில் படிநிலைகள் காணப்பட்டன. அதாவது வீரர்களின் தகுதிக்கேற்ப படிநிலைகள், மேல் கீழ் அப்படின்ற மாதிரி படிநிலைகள் காணப்பட்டன. அந்த தரவரிசை நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தனம் மற்றும் சிறுதனம் என பிரிக்கப்பட்டிருந்தது. பெருந்தனம்னா உயர்மட்டம், சிறுதனம்னா கீழ்மட்டம். இது போக யானையோட படை வலிமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா சோழர் வம்சத்தில் 13ஆம் நூற்றாண்டில் சீன குறிப்பு ஒன்றில் சோழர்களின் வீரர்கள் அமர்ந்திருக்கும் வீடுகளை சுமந்து செல்லும் 60,000 போர் யானைகளை பராமரித்ததாக கூறுகிறது. அதாவது என்னன்னா, சோழர்களுடைய யானைப்படையில் 60,000 போர் யானைகள் இருந்திருக்கு. இந்த போர் யானைகளின் முதுகில் ஒரு வீடு போன்ற குடில் ஒன்று இருந்திருக்கு. அதில் அமர்ந்து சோழர்கள் தூரத்தில் இருக்க எதிரிகளை தாக்கினர், அருகில் இருந்த எதிரிகளை வேல்கம்பு கொண்டு தாக்கினார் அப்படின்ற 13ஆம் நூற்றாண்டு சீன குறிப்பு மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. இராணுவ உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இராணுவ வீரர்கள் படைப்பற்று அப்படின்ற ஒரு நில உரிமையை வைத்து கொள்ளலாம். அவங்க அந்த நில உரிமையை அனுபவித்தனர். இராணுவ வீரர்கள் படைப்பற்று என்ற இராணுவ நில உரிமைகளை அனுபவித்தனர். பாசறை, அதாவது தலைநகரில் படைகள் தங்கும் இடம் படை வீடு. தலைநகரில் படைகள் தங்கும் இடம் படை வீடு என அழைக்கப்படும். கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் புறக்காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அதாவது சோழ பேரரசு கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் புறக்காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அந்த புறக்காவல் நிலையங்கள் நிலைப்படை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. தளபதிகள் பார்த்தோம்னா, ஒரு படைப்பிரிவின் தலைவர் நாயகம். ஒரு படைப்பிரிவு இருக்காரு, அந்த படைப்பிரிவுக்கு தலைவர் நாயகம், பின்னர் ஒரு படைமுதலி என்றும் அழைக்கப்பட்டார். தலைமை தளபதி சேனாதிபதி மற்றும் தண்டநாயகம் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த படைப்பிரிவின் தலைவர் நாயகம், பின்னர் படைமுதலின்னு அழைக்கப்பட்டார். தலைமை தளபதி சேனாதிபதி மற்றும் தண்டநாயகம் என்றும் அழைக்கப்பட்டார். உள்ளாட்சி அமைப்புகள் அரசின் அடிப்படை அலகுகள். இவை குறிப்பிட்ட நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தன்னாட்சி குழுக்களாக சோழர் ஆட்சியில் முக்கிய பங்கு வகித்தன. ஊரார் உழவர் குடியிருப்புகள். ஊரார் உழவர் குடியிருப்புகள். சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வாறு நிர்வாகம் செய்யப்பட்டது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது ஊரார், சபையார், நகரத்தார் என பிரித்து நிர்வாகம் செய்யப்பட்டது. இப்போ ஊரார் அப்படின்னா உழவர் குடியிருப்புகள். இவங்க சாதாரண உழவர்களின் குடியிருப்புகள் ஊர் என்று அழைக்கப்பட்டன. நில உரிமையாளர்கள் கிராமத்தின் செய்தி தொடர்பாளர்களாக செயல்பட்டனர். நில உரிமை வைத்திருவங்க தான் கிராமத்தோட செய்தி, அதாவது ஏதாவது தேவை அப்படின்னா மன்னர்களை சந்திப்பது போன்ற விஷயங்களை செய்தனர். அப்போ கிராம நில உரிமையாளர்கள் கிராம செய்தி தொடர்பாளர்களாக செயல்பட்டனர். கடமைகள்: கோயில் பராமரிப்பு, ஏரி நீர் மேலாண்மை, வரி வசூல் மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல் போன்றவற்றை இந்த ஊரார் செய்திருக்காங்க. இவங்க என்னன்னா, ஊர்ல கோயில் பராமரிப்பு செஞ்சிருக்காங்க, ஏரி மற்றும் நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க. இவங்க தான் முக்கியமாக வரி வசூல் செய்து அரசரிடம் கட்டியுள்ளனர் மற்றும் சட்டம் ஒழுங்கையும் இவங்க தான் பாதுகாத்திருக்காங்க. அரசரின் கட்டளைகளை நிறைவேற்றுவதும் இந்த ஊராருடைய கடமையாக இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது சபையார், பிராமண குடியிருப்புகள். அதாவது பிராமணர்கள் வாழ்ந்த பகுதி, பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம். பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிரம்மதேய பிரத்யேக குடியிருப்புகள். இவை வேளாண் வகை உழவர் கிராமங்களிலிருந்து வேறுபட்டவை. ஸோ இந்த பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிரத்யேக குடியிருப்புகள் பிரம்மதேயம். குடியிருப்பின் விவகாரங்கள், கோவில் சொத்துக்கள் மற்றும் பாசன குளங்களை நிர்வகித்தது. இந்த சபையார் பிராமண குடியிருப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த குடியிருப்போட விவகாரங்கள், கோயில் சொத்துக்கள் மற்றும் பாசன குளங்களை நிர்வகித்தது. இவர்கள் நிர்வாகம், நிதி மற்றும் நீதித்துறை செயல்பாடுகளில் அரசின் முகவர்களாக செயல்பட்டனர். இந்த சபையார் நிர்வாகம், நிதி மற்றும் நீதித்துறை செயல்பாடுகளில் அரசின் முகவர்களாக செயல்பட்டனர். நகரத்தார், வணிக குடியிருப்புகள். நகரத்தார் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களாக. யார் யார் அந்த கைவினைஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டடக் கலைஞர்கள், கொல்லர்கள், நெசவாளர்கள், குயவர்கள்,
இந்த பகுதிகள் இவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட குடியிருப்புகள் தான் நகரப்பகுதிகளில் இருந்துச்சு. இவங்க தான் நகரத்தார் என அழைக்கப்பட்டனர். இந்த நகரத்தார் வர்க்கத்தை முறைப்படுத்தினர், வர்த்தகத்தை முறைப்படுத்தினர் மற்றும் கோவில்களுக்கு நிதி உதவி வழங்கினர். வர்த்தகத்தை முறைப்படுத்தினர் மற்றும் கோவில்களுக்கு நிதி உதவி வழங்கினர். முதலாம் ராஜராஜன் காலத்தில் மாமல்லபுரத்தை நிர்வகித்த ஒரு குறிப்பிட்ட நிர்வாக அமைப்பு மாநகரம். முதலாம் ராஜராஜன் காலத்தில் மாமல்லபுரத்தை நிர்வகிக்க மாநகரம் அப்படின்ற ஒரு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தியவர் ராஜராஜன். வணிகம். நகரங்களுக்குள் பட்டு போன்ற உள்ளூர் பொருட்களின் பரிமாற்றத்தை எளிதாக்கினார் ராஜராஜ சோழன். நகரங்களுக்குள்ள பட்டு போன்ற உள்ளூர் பொருட்களின் பரிமாற்றத்தை எளிதாக்கினார். இது உள்ளாட்சி அமைப்புகளுடைய அரசின் அடிப்படை அலகுகளாக இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, பார்த்த ஊரார், சபையார், நகரத்தார். ஊராரில் யார் இருப்பாங்கன்னா, சாதாரண உழவர்களின் குடியிருப்புகள் ஊர். இவங்க கிராமத்தின் செய்தி தொடர்பாளர்களாக இருந்திருக்காங்க. இவங்க கோயில் பராமரிப்பு, வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஏரி நீர் மேலாண்மை, வரி வசூல் மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, அரசின் கட்டளைகளை நிறைவேற்றுவது. சபையார் அப்படின்னா, சபையார்னாலே பிராமணர்கள் பற்றி கூடியது. பிராமண குடியிருப்புகள். இது பிரம்மதேயம், பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிரத்யேக குடியிருப்புகள். இங்கே தான் இந்த சபையார் இருக்காங்க. அந்த சபையாரோடைய விவகாரம் என்னன்னா, அவங்க கோயிலில் தான் இருப்பாங்க பிராமின். அப்போ இவங்க குடியிருப்பு விவகாரங்கள், அந்த குடியிருப்பை பற்றிய விவகாரங்கள், கோயில் சொத்துக்கள் மற்றும் பாசன குளங்களை நிர்வகிப்பது தான் இவங்களுடைய வேலையாக இருந்திருக்கு. இது தவிர்த்து நிர்வாகம், நிதி மற்றும் நீதித்துறை செயல்பாடுகளில் இவர்கள் அரசின் முகவர்களாக, ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டனர் அப்படின்னு பார்க்குறோம். நகரத்தார்னா வணிக குடியிருப்புகள். இன்னைக்கு இருக்க நகரத்தார் மாதிரி நகரத்தில் வணிகம் தான் நடைபெற்றது. வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் ஒதுக்கப்பட்ட குடியிருப்புகள் தான் இந்த நகரத்தார். இவங்க வர்த்தகத்தை முறைப்படுத்தினார், கோயில்களுக்கு நிதி உதவி வழங்கினர். ஏன்னா வர்த்தகம் பண்றப்போ மணி வரும்னால இவங்க தான் நிதி உதவி வழங்கியிருக்காங்க நகரத்தார். முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் மாமல்லபுரத்தை ஆட்சி செய்வதற்காக மாநகரம் அப்படின்ற ஒரு குழு உருவாக்கப்பட்டது மற்றும் நகரங்களுக்குள் பட்டு வணிகம் செய்வதற்காக உள்ளூர் பொருட்களின் பரிமாற்றத்தை எளிதாக்கினார் ராஜராஜ சோழன். அடுத்து நம்ம பார்க்க போது சோழர்களுடைய மாகாண நிர்வாகம் எப்படி இருந்துச்சு. வைஸ்ராய் முறை. மாகாண நிர்வாகம். சிறு குறு நில மன்னர்களுக்கு பதிலாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த வைஸ்ராய்களை, சிறு குறு மன்னர்கள் இருந்தாங்களே அவங்களுக்கு பதிலாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த வைஸ்ராய்களை, பிரதிநிதிகளை, ஆளுநர்களை கொண்டு ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை முதலாம் ராஜராஜ சோழன் அறிமுகப்படுத்தினார். அதான் நம்ம முன்னர் பார்த்தது போல சோழ பாண்டியர், அதாவது பாண்டிய நாட்டை, தெற்கு தமிழகம், பாண்டிய நாட்டை, மதுரை மண்டலத்தை நிர்வகித்த வைஸ்ராயோட பேர் சோழ பாண்டியர். சோழ லங்கேஸ்வரர் அப்படின்னா அவர் இலங்கை, மும்முடி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்ட இலங்கையை நிர்வாகம் செய்தார். சோழ கங்கர், இவர் தெற்கு கர்நாடகாவின் பகுதி தான் இந்த கங்கர். இந்த பகுதியை ஆட்சி செய்து சோழ கங்கர். தலைவர்கள் ஒருங்கிணைப்பு. இதை தவிர்த்து இருக்குவேல்கள், இளங்கோவேலிர், மலவர்கள் மற்றும் பாணர்கள் போன்ற பாரம்பரிய குறுநில மன்னர்கள் அரசு நிர்வாக அதிகாரிகளாக இணைக்கப்பட்டனர். இந்த மாதிரி சோழ மாகாண நிர்வாகம் வைஸ்ராய் முறையில் ராஜராஜ சோழன் காலத்தில் பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது. இதெல்லாம் குறுநில மன்னர்கள், சிறு மன்னர்கள்ட்ட இருந்திருக்கு. ராஜராஜ சோழன் வைஸ்ராய் முறையை பின்பற்றி இந்த மாதிரி அவர் பிரித்து நிர்வாகம் செய்தார். அடுத்து அரசு வரிசை மற்றும் நில அளவை. சோழர் நிர்வாகம் மிகவும் கட்டமைக்கப்பட்ட புவியியல் வரிசையை பின்பற்றியது. நில அளவை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஒரு முறையான நில அளவீட்டு முறையை முதலாம் ராஜராஜன் அறிமுகப்படுத்தினார். இதற்கு பொறுப்பான அதிகாரி சேனாபதி குரவன், உலகளந்தான் என்றும் அழைக்கப்படுபவர். முறையான நில அளவீட்டு முறையை முதலாம் ராஜராஜன் அறிமுகப்படுத்தினார். இதற்கு பொறுப்பான அதிகாரி சேனாபதி குரவன், உலகளந்தான் என்றும் அழைக்கப்படுபவர். சேனாபதி குரவன், உலகளந்தான் என்றும் அழைக்கப்படுபவர் ராஜராஜன். அப்போ சோழர்களில் நிலையான அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் ராஜராஜன் தான். இவர் சேனாதிபதி குரவன், அதற்கு பொறுப்பான அந்த அளந்தவர் யாருன்னா சேனாதிபதி குரவன். அவர் உலகளந்தான். இப்படி சர்வே பண்ணதுனால தான் ராஜராஜ சோழன் உலகளந்தான் அப்படின்னு சொல்கிறோம். வரி தரநிலைகள்னா, ஒரு வேலி நிலத்திற்கு சுமார் 6.5 ஏக்கருக்கு 100 களம் நெல் வரியாக வசூலிக்கப்பட்டது. ஒரு வேலி நிலம்னா 6.5 ஏக்கர். இந்த 6.5 ஏக்கருக்கு 100 களம் நெல் வரியாக வசூலிக்கப்பட்டது. அடுத்து உள்ளாட்சி, சுயாட்சி, வாரிய முறை.
கிராம நிர்வாகம் வாரியங்கள் எனப்படும் குழுக்கள் மூலம் நடத்தப்பட்டது. கிராம நிர்வாகம் வாரியங்கள் எனப்படும் குழுக்கள் மூலம் நடத்தப்பட்டது. இதற்கான விதிகள் முதலாம் பராந்தகனின் உத்திரமேரூர் கல்வெட்டில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. குடைவோலை முறை. குடைவோலை முறை உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது உத்திரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, குடைவோலை முறையில் பனை ஓலையில் பெயர்களை எழுதி பானையில் போட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் ஜனநாயகத்தின் முன்னோடி முறை தான் இந்த குடைவோலை முறை. ஒவ்வொரு கிராமமும் 30 குடும்பங்களாக, அதன்படி பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் ஒவ்வொரு கிராமமும் 30 குடும்பங்களாக, குடும்பம்னா இன்னைக்கு இருக்க வார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 1ஆம் நம்பர் வார்டு 2ஆம் நம்பர் வார்டுன்னு மாதிரி வார்டுகளாக தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. அந்த பனை ஓலைகளை எழுப்பி அதில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கும் முறை தான் அந்த குடைவோலை முறை. ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராமம் 30 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது சோழர்கள் காலத்தில். இதுபோக நிர்வாகம் செய்வதற்காக நிறைய வாரியங்கள் வச்சுருக்காங்க. என்னென்ன வாரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரி வாரியம். ஏரி வாரியம் அப்படின்னா நீர் மற்றும் குள மேலாண்மைக்காக ஏரி வாரியம். தோட்ட வாரியம் நிலம் மற்றும் தோட்ட மேலாண்மைக்காக தோட்ட வாரியம். பொன் வாரியம் தங்கம் மற்றும் நாணய மேலாண்மைக்காக பொன் வாரியம். பஞ்சவார வாரியம் பொது மேற்பார்வை வருவாய். சம்வத்சர வாரியம் வருடாந்திர குழு. சம்வத்சர வாரியம் வருடாந்திர குழு. நிதி. சட்ட வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் பொறுப்பு நியாயத்தார் வசம் இருந்தது. சட்ட வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் பொறுப்பு நியாயத்தார் வசம் இருந்தது. முக்கிய இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கிராம சபைகளின் பதிவுகள் காஞ்சிபுரத்தில் உள்ள சுந்தரவரத பெருமாள் மற்றும் கைலாசநாதர் கோயில்களில் காணப்படுகின்றன. இந்த கிராம சபைகளின் பதிவுகள் காஞ்சிபுரத்தில் உள்ள சுந்தரவரத பெருமாள் மற்றும் கைலாசநாதர் கோயில்களில் காணப்படுகின்றன. இராணுவ கட்டமைப்பு மற்றும் சொற்கள். முதன்மை பிரிவுகள். காலாட்படை இருந்திருக்கு, குதிரைப்படை. நம்ம முன்னரே இதை பார்த்துருக்கோம். இராணுவ கட்டமைப்பு சோழர் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, முதன்மை பிரிவுகள் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, காலாட்படை, குதிரைப்படை, குதிரை சேவகர் என அழைக்கப்பட்ட குதிரைப்படை மற்றும் யானைப்படை, ஆணையாட்கள். இதுபோக சிறப்பு பிரிவுகளாக வில்லாளிகள், வில்வித்தை வீரர்கள், வாளிலார், வாள் ஏந்தியவர்கள் மற்றும் கொண்டுவார், ஈட்டி ஏந்தியவர்கள். தரவரிசைகள். இராணுவத்தில் தகுதிகளுக்கு ஏற்ற தரவரிசை நிலைகள் காணப்பட்டன. பெருந்தனம், சிறுதனம். பெருந்தனம்னா உயர்மட்டத்தில் உள்ளவர்கள், சிறுதனம்னா கீழ்மட்டம். இதுபோக தளவாடங்கள் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, படைப்பற்று அப்படின்னா இராணுவ வீரர்களுக்கான நில உரிமை தான் படைப்பற்று அப்படின்னு சொல்கிறோம். தலைநகரில் படைகள் முகாமிட்டிருந்த பாசறை படை வீடு அப்படின்னு சொல்கிறோம். கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் உள்ள புறக்காவல் நிலையங்களை நிலைப்படை அப்படின்னு சொல்கிறோம். நாயகம் படை முதலி, ரெஜிமெண்ட் கேப்டன். அந்த நாயகம் படை தளபதி, ரெஜிமெண்ட் கேப்டன் மற்றும் சேனாதிபதி, தண்டநாயகம், தலைமை தளபதி போன்றவர்கள் இருந்திருக்காங்க இராணுவத்தில். வெளிநாட்டு பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 13ஆம் நூற்றாண்டு சீன குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, வீரர்கள் அமர்ந்திருக்கும் நடமாடும் கோபுரங்களை, வீடுகளை சுமந்து செல்லும் 60,000 போர் யானைகள் சோழர்களிடம் இருந்ததாக 13ஆம் நூற்றாண்டு சீன குறிப்பு தெரிவிக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு யானைப்படை வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. உள்ளூர் நிர்வாக அமைப்பு மறுபார்வை. நம்ம முன்னர் பார்த்தது போல சோழ நிர்வாகம் உள்ளூர் அமைப்புகளை எவ்வாறு நிர்வாகம் செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஊரார், ஊர் சபையின் அமைப்பு. வெள்ளான் வகை உழவர்கள், நில உரிமையாளர்கள். அவர்கள் செய்தி தொடர்பாளர்களாகவும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர்களாகவும் செயல்பட்டனர். சபையார், பிரமதேய சபையின் அமைப்பு. இது குடியிருப்புகள், பிராமண குடியிருப்புகள், கோயில் சொத்துக்கள் மற்றும் பாசனத்தை நிர்வகித்தனர். நகரத்தார், நகர சபையின் அமைப்பு. வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களின் குடியிருப்புகள். இதுபோக மாநகரம், மாமல்லபுரத்தை மட்டும் நிர்வகித்த சிறப்பு அமைப்பு மாநகரம். இது ராஜராஜ சோழன் அறிமுகப்படுத்தியது. நாட்டார், நாட்டார் அப்படின்றதான் நாடு, பெரிய பிராந்திய அலகு நாடு எனப்படும் பகுதியை பிரதிநிதித்துவம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நில உரிமை மற்றும் விவசாயம். சோழர்கள் காலத்தில் நில உரிமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, விவசாயமே முதன்மை தொழிலாக இருந்தது. நிலம் தொடர்பான சொற்கள் மிகவும் துல்லியமாக இருந்தன. அதாவது எப்படின்னா, விளைச்சல் பகிர்வு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு விளைநிலங்களில் வர வருமானத்தை குத்தகைதாரரும் அரசாங்கமும் வேளாண் வேலை செய்பவர்களும் எப்படி பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா, மேல்வாரம் கீழ்வாரம் அப்படின்ற 2 வகையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. மேல்வாரம் அப்படின்னா விளைச்சலில் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய பங்கு, இது மேல்வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பெரும்பகுதி எடுத்துக்கிடுவாங்க. கீழ்வாரம் என்பது
உழுக்குடிகள், அதாவது உழவர்கள் விவசாயிகளோட பங்கு, இது ஒரு சிறிய அளவு தொகையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் விளைச்சல் பகிர்வை எடுத்துக்கிருச்சு. அடுத்து என்னென்ன குடைகள், குறிப்பிட்ட குடைகள் என்னன்னா, சமண நிறுவனங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பள்ளிச்சந்தம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் சமண நிறுவனங்களுக்கு தானமாக நிலங்கள் வழங்கியிருக்காங்க. அந்த நிலங்கள் வந்து பள்ளிச்சந்தம் என அழைக்கப்பட்டது. இதை தவிர்த்து வரி இல்லாத நிலங்கள் வழங்கப்பட்டது. அந்த வரி இல்லாத நிலங்கள் வந்து இறை இலி தானமாக வழங்கப்பட்ட நிலம். இதுக்கு வந்து வரி இல்லாத நிலங்கள் அப்படின்ற பெயர். அடுத்து சோழர்களுடைய வரலாற்று இராணுவ படையெடுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டு ஆட்சி. ஒரு நிலையான ஆட்சி மாற்றத்தை உறுதிப்படுத்த முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் 2 ஆண்டுகள் இணைந்து ஆட்சி செய்தனர், ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்குவதற்காக. இவங்க பாண்டியர்கள் தங்கள் அரச நகைகளுடன் இலங்கைக்கு தப்பிய பிறகு ராஜேந்திர சோழன் இலங்கை வரை படையெடுத்து சென்று அந்த பாண்டியர்களுடைய அரச மணிமுடியையும் அரச உடைமைகளையும் கைப்பற்றினார். அடுத்து வட இந்திய படையெடுப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1023ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் கோதாவரி வரை படைகளை வழிநடத்தி சென்றார். கோதாவரி ஆற்றை அடைஞ்சதுக்கு அப்புறம் படையை தாங்கும் பொறுப்பை வந்து தலைமையுடன் ஒப்படைத்தார். அவங்கவே வட இந்தியாவில் வெற்றி கண்டார். அதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு நகரை தீர்மானித்தார். சோழர்களுடைய கடல்வழி தாக்குதல் என்னென்னு பார்த்தோம்னா, கடற்படை ஸ்ரீவிஜயம், அதாவது ஸ்ரீவிஜயம் என்று அழைக்கப்பட்ட சுமத்ராவையும் மற்றும் கடாரம், தற்போது மலேசியா என அழைக்கப்படும் கடாரத்தையும் ஜெயிச்சிருக்கார் ராஜேந்திர சோழன். அதான் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். மேலை சாளுக்கியர். கல்யாணி படையெடுப்பின் போது ஒரு துவார பாலகர் சிலை வெற்றி சின்னமாக எடுக்கப்பட்டது. துவார பாலகர் சிலை, வாயிற்காவலன் சிலை ஒரு வெற்றி சின்னமாக எடுக்கப்பட்டது. இது தற்போது தாராசுரம் கோயிலில் உள்ளது. இது 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயில். இங்க வந்து இந்த துவார பாலகர் சிலையை வந்து வச்சிருக்காங்க. அடுத்து சோழர்களுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோழர்கள் காலம் உயர்கல்வியின், குறிப்பாக சமஸ்கிருதம் மற்றும் வேதங்களின் பொற்காலமாக கருதப்படுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழன் எண்ணாயிரம் கிராமத்தில், தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். இது ராஜராஜ சதுர்வேதி மங்கலத்தில் நிறுவப்பட்டது. அதாவது எண்ணாயிரம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரத்தில் முதலாம் ராஜேந்திரன் முதல் வேத கல்லூரியை நிறுவினார். இங்கு 340 மாணவர்களுக்கு வேத கல்வியை பயிற்றுவிக்க 14 ஆசிரியர்களை நியமனம் செய்தார். திருமுக்கூடல் வேத கல்லூரி, இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. திருமுக்கூடல், அங்க ஒரு வேத கல்லூரியை நிறுவியிருக்காரு. முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலத்தில் செழித்தோங்கியது வேத கல்லூரிகள். தனித்துவமாக இங்கு ஆதுலா சாலை எனப்படும் ஒருங்கிணைந்த மருத்துவமனை இருந்தது. கல்விக்கான நிலக்கொடைகள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பரிதி விருத்தி அல்லது பாரத விருத்தி, மகாபாரதம் மற்றும் வேதங்களை கற்பித்த ஆசிரியர்களுக்காக வழங்கப்பட்ட நிலக்கொடைகள். மகாபாரதம் மற்றும் வேதங்களை கற்பித்த ஆசிரியர்களுக்காக வழங்கப்பட்ட நிலக்கொடைகள் வந்து பரிதி விருத்தி அல்லது பாரத விருத்தி. அந்த பாரதம் கற்பிக்கிறாங்க இல்லையா, அப்ப பாரத விருத்தி யாருக்காக வழங்கப்பட்டல? மகாபாரதம். பரிதினா வேதங்களை கற்பித்த ஆசிரியர்களுக்காக வழங்கப்பட்ட நிலங்களை தான் இப்படி சொல்றோம். சரி, சோழர்கள் காலத்துல அடுத்து சமூக நிலை மற்றும் பெண்கள் நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சோழர்கள் காலத்துல வலங்கை மற்றும் இடங்கை சாதி குழுக்களுக்கு இடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டன. சோழர்கள் காலத்துல வலங்கை மற்றும் இடங்கை சாதிகளுக்கு இடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டன. இக்காலகட்டத்தில் அனுலோம கலப்பு திருமண குழுக்களின் எழுச்சியும் காணப்பட்டது. பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அரச குடும்ப பெண்கள் வந்து மிகுந்த செல்வமும் கொண்டிருந்தனர். செம்பியன் மாதேவி மற்றும் குந்தவை ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் பல கோயில்களை கட்டிய சிறந்த புரவலர்களாக திகழ்ந்தனர். சோழர்கள் காலத்துல பெண்களின் நிலை வந்து அரச குடும்பத்து பெண்கள் செல்வமும் மிகுந்திருந்தனர். இதுல செம்பியன் மாதேவி, குந்தவை ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் பல கோவில்களை கட்டிய சிறந்த புரவலர்களாகவும் திகழ்ந்தனர். பொதுமக்கள், சாதாரண மக்களிடையே குழந்தை திருமணம், கைம்பெண்களை கடுமையாக நடத்துதல் மற்றும் சதி, உடன்கட்டை ஏறுதல் போன்ற பழக்கங்கள் நிலவின. பெண்களின் நிலையில் அரச குடும்பத்து பெண்கள் அவ்வாறு இருந்திருக்காங்க. சாதாரண பெண்களிடம்
பொதுவாக குழந்தை திருமணம் காணப்பட்டுள்ளது. கைம்பெண்கள் கடுமையாக நடத்தப்பட்டனர் மற்றும் சதி உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் இருந்திருக்கு சாதாரண பெண்களிடம் சோழர்கள் காலத்துல. தேவதாசி முறை காணப்பட்டுள்ளது. தேவதாசி முறை அப்படின்னா இவர்கள் இந்த தேவதாசிகள் கோயில் பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்கள். இவர்கள் பரதநாட்டியம் மற்றும் பாரம்பரிய இசையை பாதுகாப்பதிலும் வளர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தனர். அப்ப சோழர் காலத்தில் அரசு குடும்பத்து பெண்கள் செல்வாக்கும் செல்வமும் வச்சிருக்காங்க. சில கோயில்களை கட்டி புரவலர்களாகவும் திகழ்ந்திருக்காங்க. எடுத்துக்காட்டாக இந்த செம்பியன், மாதேவி மற்றும் குந்தவை போன்றவர்கள்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். சாதாரண பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, குழந்தை திருமணம் நடந்திருந்திருக்கு. கைம்பெண்கள் மிக கடுமையாக நடத்தப்பட்டன. சதி உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்திருக்கு. அடுத்து தேவதாசி முறையும் காணப்பட்டுள்ளது சோழர்கள் காலத்துல பெண்களின் நிலை அப்படின்னு பார்க்கும்போது. அடுத்து சமூகம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கு? சமயம் மற்றும் பொருளாதாரம். சமய பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழர்கள் காலத்துல வைணவத்திற்குள் 2 பிரிவு உருவாகுது. வடகலை, தென்கலை. வடகலை அப்படின்னா வடமொழியான சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வடக்கு பள்ளி, மற்றும் தென்கலை அப்படின்னா தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தெற்கு பள்ளி அப்படின்ற 2 பிரிவுகள் சோழர் காலத்துல உருவாகி இருந்திருக்கு. இது போக பொருளாதாரத்தை பார்க்கும்போது வணிகம். இதுல சர்வதேச வணிகம் சோழர்கள் காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, சீனா, மலாயா, சுமத்ரா மற்றும் அரேபியாவுடன் செழிப்பான வணிகம் நிலவியது. எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் உறுதிமொழி பத்திரங்கள் பொதுவான பயன்பாட்டில் இருந்தன. இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் மற்றும் உறுதிமொழி பத்திரங்கள் மூலமாக இவங்க பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கிய வணிக குழுக்கள். சோழர்கள் காலத்துல மணி கிராமத்தார், 5 வண்ணத்தார், திசையாயிரத்து 500 ஆகிய வணிக குழுக்கள் காணப்பட்டன. இந்த மணி கிராமத்தார் அப்படின்னா இவங்க உள்நாட்டு வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவர். மணி கிராமத்தார் முதன்மையான உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டனர். 5 வண்ணத்தார் அப்படின்னா இவங்க மேற்கு ஆசியா முஸ்லிம்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை கொண்ட குழு. இவர்கள் மேற்கு கடற்கரையின் கடல்வழி வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தினார். இவங்க 5 வண்ணத்தார் வெளிநாடுகளில் போய் வணிகம் மேற்கொள்பவர்கள். இவர்கள் முக்கியமா மேற்கு கடற்கரை இருக்குல்லையா, அந்த பகுதிகளில் குடியிருப்புகளை வச்சு ஆதிக்கம் செஞ்சு வணிகத்தில் ஈடுபட்டனர் இந்த 5 வண்ணத்தார். மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகத்தார். திசையாயிரத்து 500 இவர் யாருன்னா, இவங்க தென்னிந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்ட மிகப்பெரிய வணிக குழு. திசையாயிரத்து அனைத்து திசைகளிலும் சென்று வணிகம் செய்பவர். திசையாயிரத்து 500 அப்படின்னா தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்ட மிகப்பெரிய குழு. 5 வண்ணத்தார் மேற்கு ஆசிய முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு குழு. இது 5 வண்ணத்தார். திசையாயிரத்து 500 தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய வணிக குழு. குடவோலை முறை. குடவோலை முறைக்கான தகுதிகள். கிபி 919 முதல் 921 ஆண்டில் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் கிராம சபை உறுப்பினராவதற்கான கடுமையான தகுதிகளை விவரிக்கிறது. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் கிராம சபை உறுப்பினராவதற்கான கடுமையான தகுதிகளை விவரிக்கின்றன. சொத்து. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராம சபை உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொத்து வச்சிருக்கணும். இந்த தேர்தலில் போட்டியிடுறவங்க, கிராம சபை தேர்தலில் போட்டியிடுபவர்கள் சொந்தமாக ஒரு வீடும் குறைந்தது கால்வேலி நிலமும் வைத்திருக்க வேண்டும். கல்வி நிலையை பொறுத்தளவுக்கு என்னன்னா, வேதங்களிலும் இதிகாசங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயசு 35 வயது முதல் 70 வயதிற்குள் இருக்க வேண்டும். இந்த மாதிரி கிரைட்டீரியா வச்சிருந்திருக்காங்க. இதுபோக முக்கியமா ரொட்டேஷன், சுழற்சி முறையை உறுதி செய்வதற்காக 3 ஆண்டுகளில் எந்த குழுவிலும் உறுப்பினராக இருந்திருக்க கூடாது. ஸோ ஒரே பதவியில் இவங்க ரிப்பீட்டட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால சுழற்சி முறையை உறுதி செய்வதற்காக இந்த தகுதிகள்லாம் உத்திரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் தட்சிண மேரு என சிறப்பாக அழைக்கப்படும். தஞ்சை பெரிய கோவில் தட்சிண மேரு. இந்த தஞ்சை பெரிய கோயிலோட கட்டுமானம் 1003 தொடங்கி 1010 நிறைவடைந்தது. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் தொடங்கி முடிக்கப்பட்டது. இந்த கட்டடக்கலை அதிசயமான தஞ்சை பெரிய கோயிலோட சிறப்புகளை பார்த்தோம்னா, விமானம் அப்படின்றது கருவறையின் மேல் உள்ளது விமானம். இந்த விமானம் 216 அடி உயரம் கொண்டது. அதன் உச்சியில் உள்ள சிகரம் சுமார் 80 டன் எடையுள்ள
ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. இங்கு காணப்படுகிற சிற்பங்கள் என்னென்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, பிச்சாடனார் அப்படின்னா பிச்சை ஏற்கும் கோலத்தில் உள்ள சிவன், பிச்சாடனார் அப்படின்னு சொல்றான். மற்றும் அர்த்த நாரீஸ்வரரின் நேர்த்தியான சிற்பங்களை கொண்டுள்ளது. இங்கு பிச்சாடனார் மற்றும் அர்த்த நாரீஸ்வரரின் நேர்த்தியான சிற்பங்கள் காணலாம். ஓவியங்கள் என்னென்ன காணப்படுதுன்னு பார்த்தோம்னா, அந்த தட்சிணமேரு கோவில்ல கருவறையின் உள் சுவர்களில் முதலாம் ராஜராஜனும் அவரது அரசியாரும் சிவபெருமானை வழிபடும் ஓவியங்கள் உள்ளன. கருவறையின் உள் சுவர்களில், கருவறை இருக்குல்லையா, அந்த தட்சிணமேரு கோவிலில் கருவறையோட உள் சுவர்களில் முதலாம் ராஜராஜனும் அவருடைய துணைவியாரும் சிவபெருமானை வழிபடும் ஓவியங்கள் இருக்கு. முதலாம் ராஜராஜன் இதற்கு தட்சிணமேரு என பெயரிட்டார். அதுக்கப்புறம் வந்த மராட்டியர்கள் இந்த தஞ்சை பெரிய கோவிலை, தட்சிணமேரு இருந்த கோவிலை பிரகதீஸ்வரர் என்று பிற்கால மராட்டியர்கள் பெயரிட்டனர். அவர்களால் இவ்வாறு வழங்கப்பட்டது. இந்த தஞ்சை பெரிய கோவில் 1003 தொடங்கி 1010 முடிக்கப்பட்டது. இதன் நினைவாக செப்டம்பர் 25, 2010 அன்று 1000வது தசய விழா, 1000வது ஆண்டு நிறைவு விழா அப்போதைய தமிழக அரசால் கலைஞர் கருணாநிதி அவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 1000வது விழா. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். வட இந்தியாவிற்கு மேற்கொண்ட வெற்றிகரமான படையெடுப்பின் நினைவாக முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம். இதனுடைய விமானம் பார்த்தோம்னா 170 அடி உயரம் கொண்டது. தஞ்சை பெரிய கோவில் விமானம் 216 அடி உயரம் கொண்டது. இது 170 அடி உயரம் கொண்டது. அதை விட உயரம் குறைவானது. சுமார் 50 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த 170 அடி அப்படின்றது 50 மீட்டர் உயரம் உடையது. இது தஞ்சை கோயிலை விட சற்று சிறியது. சிறந்த சிற்பம். இதுல காணப்படுகிற சிற்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சண்டேச அனுகிரக மூர்த்தி, சண்டேஸ்வரருக்கு சிவன் அருள்பாலிக்கும் காட்சி இங்குள்ள மிகவும் புகழ்பெற்ற சிற்பமாகும். சண்டேஸ்வரருக்கு சிவன் அருள்பாலிக்கும் காட்சி இங்குள்ள மிகவும் புகழ்பெற்ற சிற்பமாகும். சோழகங்கம், ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளமுள்ள பிரம்மாண்ட பாசன குளம் சோழகங்கம். இது ஜலமய ஜெயஸ்தம்பம், நீரால் ஆன வெற்றி தூண் என்று போற்றப்பட்டது. சோழகங்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்ட பாசன குளம் சோழகங்கம். இது ஜலம்னு நீர் தெரியும் இல்லையா, ஜலமய ஜெயஸ்தம்பம், நீரால் ஆன வெற்றி தூண் என்று போற்றப்பட்டது. குறிப்பு: பிச்சாடனார் அப்படின்னா அது ஒரு பிசாசு, தீய சொல்ல அல்ல. பிச்சாடனார் அப்படின்றது பிச்சை எடுக்கும் கோலத்தில் உள்ள சிவபெருமானை குறிக்கும் சொல் பிச்சாடனார். அடுத்து நம்ம பார்க்க போற கோவில் தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில். இந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது கும்பகோணத்தில். இது சிற்ப களஞ்சியம் என்றும் பிற்கால சோழர் காலத்தின் தலை சிறந்த படைப்பு என்றும் கருதப்படுகிறது. தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருக்கு. இதை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன். இது சிற்ப களஞ்சியம் என்றும் பிற்கால சோழர் காலத்தின் சிறந்த படைப்பு என்றும் கருதப்படுகிறது. கட்டடக்கலை. இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலோட கட்டடக்கலை பார்த்தோம்னா 8 சக்கரங்களை கொண்ட கல் தேர் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலை பார்த்தோம்னா ஒரு தேர் வடிவத்தில், ஒரு கல் தேர் வடிவத்தில், அதாவது 8 சக்கரங்களை கொண்ட ஒரு கல் தேர் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது குதிரைகளால் இழுக்கப்படுவது போன்ற ஒரு தோற்றத்தையும் தரும். இந்த மாதிரி ஒரு கலைநுட்பத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு கோவில். பெரிய புராண சிற்பங்கள். இந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில் கருவறையின் சுவர்களில் பெரிய புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கருவறையில் முதலாம் ராஜராஜ சோழனும் அவரது துணைவியாரும் வழிபடுவது போன்ற ஓவியங்கள் கருவறை சுவர்களில் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் அந்த தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில் கருவறை சுவர்களில் பெரிய புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலுடைய கலைப்பாணி என்னன்னு பார்த்தோம்னா, இது நாகரம், திராவிடம் மற்றும் வேசரம் ஆகிய கட்டடக்கலை பாணிகளின் கூறுகளை தனித்துவமாக இணைக்கிறது. இது நாகரம், திராவிடம் மற்றும் வேசரம், நாகரம், திராவிடம் மற்றும் வேசரம் ஆகிய கட்டடக்கலை பாணிகளின் கூறுகளை தனித்துவமாக இணைக்கிறது. சோழர் இலக்கியம் பொற்காலம்.
பொதுவாக சோழர்களின் காலம் வந்து ஒரு இலக்கியங்களின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த காலத்துல தான் பெரிய புராணம், அதாவது திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் பெரிய புராணம் சேக்கிழார் பெருமானால் இந்த காலத்துல இயற்றப்பட்டது. கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டு அவனுடைய கலிங்கத்து போரின் வெற்றியினை குறிப்பிடுவதாக பாடப்படுவதுதான் இந்த கலிங்கத்து பரணி. இந்த நூலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். அதுபோக முக்கியமான நூல் வந்து மூவருலா, ஒட்டக்கூத்தர் இயற்றிய மூவருலா. இந்த மூவருலா யார் யாரை பற்றி பாடுது அப்படின்னா 3 பேரை பற்றி பாடுது. விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன் ஆகியவர்கள் மீது பாடப்பட்டதான் இந்த மூவருலா. இந்த மூவருலாவை இயற்றியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். அப்ப ஜெயங்கொண்டாரும் ஒட்டக்கூத்தரும் சமகாலத்தை சேர்ந்த புலவர்கள். இதுபோக தக்கையாக பரணி, குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களும் சோழர்கள் காலத்தில் பாடப்பட்டுள்ளது, இயற்றப்பட்டுள்ளது. சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கண நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தசாகரர் இயற்றிய யாப்பெருங்கல காரிகை. இது வந்து ஒரு முக்கியமான இலக்கண நூல். யாப்பெருங்கல காரிகை என்ற நூலை எழுதியவர் அமிர்தசாகரர். வீரசூலியம் 5 இலக்கணம் கூறும் நூல் வீரசூலியம். இந்த நூலை எழுதியவர் வந்து புத்தமித்திரர். வீரசூலியம் இந்த நூலை எழுதியவர் வந்து புத்தமித்திரர். பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர். இந்த ஆகிய யாப்பெருங்கல காரிகை, வீரசூலியம், நன்னூல் ஆகிய 3 இலக்கண நூல்களும் சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்டுள்ளது. நில வருவாய் மற்றும் நிர்வாகம். வருவாய்த்துறை. சோழர்களின் காலத்துல வருவாய்த்துறை பொறுவு வரி திணைக்களம் என்று அழைக்கப்பட்டது. சோழர்களின் காலத்தில் வருவாய்த்துறை பொறுவு வரி திணைக்களம் என்று அழைக்கப்பட்டது. அந்த வருவாய்த்துறையோட தலைமை அதிகாரி சிஇஓ, சீஃப் ஹெட்டு, இந்த தலைமை அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்டோட பேர் வந்து பொறுவு வரி திணைக்களம். அப்ப அதோட தலைவர் வந்து எப்படி அழைக்கப்பட்டார்னா தலைமை அதிகாரி பொறுவு வரி திணைக்கள நாயகம் என்று அழைக்கப்பட்டார். பொறுவு வரி திணைக்கள நாயகம். நில அளவீடுகள். சோழர்கள் காலத்துல வரி விதிக்கணும், நிலத்திற்கு வரி விதிக்கணும், அரசோட வருவாயை பெருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அரசர்கள் வந்து முறையான நில வருவாயை மேற்கொண்டிருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா 1001ஆம் ஆண்டு முதலாம் ராஜராஜ சோழனும் 1086ஆம் ஆண்டு முதல் குலோத்துங்க சோழனும் மற்றும் 1226ஆம் ஆண்டு 3ஆம் குலோத்துங்க சோழனும் விரிவான நில அளவீடுகள் முறைகளை மேற்கொண்டனர். விரிவான நில அளவீடுகள் செய்தனர். 3 வருஷம் சோழர்களுடைய முக்கிய வருவாயா நில வருவாய் இருந்திருக்கு. அப்ப அந்த நில வருவாயை முறையாக வசூல் பண்ணுவதற்காக நிலங்களை முறையாக அளவீடு செய்தனர். அந்த மாதிரி நிலங்களை முறையாக அளவீடு செய்த 3 சோழ அரசர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் குலோத்துங்கன் மற்றும் 3ஆம் குலோத்துங்கன். 1001, 1086 மற்றும் 1226 ஆகிய ஆண்டுகள்ல இவங்க 3 பேருமே விரிவான நில அளவீடுகள் முறையை செய்தனர். அளவையாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த அளவீடு செய்வாங்க இல்லையா அவங்கள வந்து நடுவகை செய்கிற என்று அழைக்கப்பட்டனர். அந்த அளவையாளர்கள் வந்து நடுவகை நாடை வந்து வகை செய்கிறாங்களாம் அளந்து. அதான் சுருக்கமா நடுவகை செய்கிற என்று அழைக்கப்பட்டனர் அந்த நில அளவையாளர்கள். அந்த சர்வேயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடுவகை செய்கிற என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் பொதுவாக நில உரிமையாளர்கள் சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த அளவையாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யார் வந்து நிலத்தை உரிமையாக வச்சிருக்காங்களோ அந்த சமூகம் இருப்பாங்க இல்லையா அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நில அளவீடு செஞ்சிருக்காங்க. ஸோ அவ்வாறு நில அளவீட்டுக்கு சோழர்கள் காலத்துல என்னென்ன அலகுகள் பயன்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா குழி, மா, வேலி, பட்டி மற்றும் பாடகம் ஆகிய அளவீடு முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்ன அளவீடுன்னு பார்த்தோம்னா குழி, மா, வேலி, பட்டி மற்றும் பாடகம் ஆகிய அளவீட்டு முறைகள் நிலத்தை அளவீடு செய்ய சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. வரி விதிப்பு. இப்ப நிலத்தை அளந்தாச்சு, இந்த அளவீட்டு முறைகளை பயன்படுத்தி நிலத்தை அளந்தாச்சு. அதுக்கப்புறம் அரசர் எப்படி வரி விதிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராஜராஜ சோழனால் ஒரு வேலிக்கு 100 களம் என தரப்படுத்தப்பட்டது. 6.5 சென்ட்டுக்கு 6.5 ஏக்கருக்கு 100 களம் என தரப்படுத்தப்பட்டது ராஜராஜ சோழனால். அடுத்து வரி. என்னென்ன வரியெல்லாம் விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இறை, காணிக்கடன், கடமை ஆகிய வரிகள். இறை, காணிக்கடன், கடமை பொதுவான நில வரிகள். இதெல்லாம் இறை, காணிக்கடன். காணினா நிலம், நிலத்திற்காக வரிக்கப்படும் விதி காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. கடமை எனவும் அழைக்கப்பட்டது. இதெல்லாம் பொதுவான நில வரிகள்.
குடிமை அப்படின்ற ஒரு வரி. இது யாருன்னா குத்தகைதாரர்கள் அரசாங்கத்திற்கும் நில உரிமையாளர்களுக்கும் செலுத்தும் வரி. நிலத்தை ஒருத்தர் குத்தகை எடுத்திருப்பாரு, அந்த நிலம் வந்து இன்னொருத்தருக்கு நில உரிமையாளருக்கு சொந்தமாக இருக்கும். அந்த நில உரிமையாளர்கிட்ட இருந்து ஒருத்தர் குத்தகை எடுத்து அந்த நிலத்தை விவசாயம் பண்ணுவார். அந்த குத்தகைதாரர் வந்து ஒரு வரி செலுத்தணும். அந்த வரி பேர் தான் குடிமை. அப்போ அந்த குத்தகைதாரர் அரசாங்கத்துக்கு ஒரு வரி செலுத்தணும் மற்றும் அந்த நில உரிமையாளருக்கும் செலுத்தணும். இந்த 2 வரியும் சேர்த்து குடிமை என அழைக்கப்பட்டது. அடுத்து உபாதி. இந்த உபாதி அப்படின்னா மன்னர் மற்றும் உள்ளூர் தலைவர்களால் விதிக்கப்பட்டது உபாதி வரி. அடுத்து இறைக்கட்டின நெல். இது நெல்லாக செலுத்தப்பட்ட வரி. இது வந்து இறைக்கட்டின நெல். சில வரிகளை வந்து நெல்லாகவே பணமாக செலுத்தாமல் நெல்லாகவே செலுத்தினாங்க. அதான் இறைக்கட்டின நெல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்தெந்த நிலங்களுக்கெல்லாம் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சோழர்கள் காலத்தில் கோவில்களுக்கும் பிராமண குடியிருப்புகளுக்கும் மேற்கூறிய வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவங்க கோவில்களுக்கு, அதாவது கோவில் தான தேவதான நிலங்களுக்கும் பிராமண குடியிருப்புகளுக்கும், அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிரம்மதேய கிராமங்கள் அப்படின்னு சொல்லலாம், இந்த கிராமங்களுக்கு மேற்கூறிய வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து, நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உள்ளூர் நிர்வாகம் மற்றும் நாட்டார். உள்ளூர் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, நாட்டார்னா யாரு? நாட்டார் அப்படின்றது ஒரு நாட்டின் நில உரிமையாளர்களின் சபை. ஒரு நாட்டின் நில உரிமையாளர்களின் சபை நாட்டார். இவர்கள் அரசின் தூண்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஒரு நாட்டின் நில உரிமையாளர்களின் சபை நாட்டார். இவர்கள் அரசின் தூண்கள் என்று அழைக்கப்பட்டனர். வெள்ளான் வகை. பட்டங்கள். நிலத்தலைவர்கள் ஆசுடையான் நிலத்தை உடையவர், அரையன் தலைவர் மற்றும் கிழவன் தலைவர் போன்ற பட்டங்களை சூட்டி கொண்டனர். நிலத்தோட உரிமையாளர் இருக்காங்களா, அவங்க பூரா நிலத்தலைவர்கள் வந்து ஆசுடையான், ஆசுனா நிலம், நிலத்தை உடையவர்கள், அரையன் தலைவர் மற்றும் கிழவன்னா தலைவர் போன்ற பட்டங்களை சூட்டி கொண்டனர். வணிகம். முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்துல சுங்க வரிகளை நீக்கியதால் இந்த முதலாம் குலோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற பட்டத்தை பெற்றார். இதுபோக எந்தெந்த நாடுகளுக்குள்ள வணிகம் செய்ய அனுமதி கிடைச்சிருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, சீன பண்டங்கள், பட்டு, சீன பண்டங்கள், கற்பூரம், கிராம்பு மற்றும் சந்தனம் போன்றவை முக்கிய வணிகப் பொருட்களாக இருந்திருக்கு. சோழர்கள் காலத்தில் சீன நாடுகளுடனும் வணிகம் நடைபெற்றிருக்கு. அதில் முக்கியமாக என்னென்ன மாதிரியான வணிகப் பொருட்கள்லாம் சோழர்கள் காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டு, சீனா பண்டங்கள், கற்பூரம், கிராம்பு மற்றும் சந்தனம் போன்றவை முக்கிய வணிகப் பொருட்களாக இருந்தன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உத்திரமேரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா, கிபி 919 முதல் 921 வரை. இந்த உத்திரமேரூர் அப்படின்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் உத்திரமேரூர். இந்த கல்வெட்டு வந்து முதலாம் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல உள்ள இடம் வந்து வரலாற்று ரீதியாக உத்தரமல்லூர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். வரலாற்றில் இதோட பேர் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா, உத்தரமல்லூர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் தான் இந்த உத்திரமேரூர். ஸோ இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, குடவோலை முறை பற்றி சொல்லுது. குடவோலை முறையின்படி சோழர்கள் காலத்தில் ஒரு கிராமம் 30 குடும்பம்னா வார்டு, 30 வார்டுகளாக அல்லது தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். செயல்முறை எப்படின்னா, இதை பனை ஓலைகளில் பெயர்களை எழுதி ஒரு பானையில் போடப்படும். அதில் ஒரு சிறுவன் பானையிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து வெற்றியாளரை தேர்ந்தெடுப்பான். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர்கள் பொதுப்பணி, ஏரி, தோட்டம், பஞ்சம் மற்றும் பொன் ஆகிய வாரியங்களில் பணியாற்றுவார்கள். இவ்வாறு நடைபெற்றது அப்படின்ற தகவலை நம்மளுக்கு இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த தேர்தலில் பங்கு பெறறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத நம்ம மேலே முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழர்கள் காலத்துடைய நீர்ப்பாசனம் மற்றும் நீர் மேலாண்மை எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னு. நீர்ப்பாசனம். வாய்க்கால் முறை, வடிவாய்க்கால் முறை. இது வந்து குறுக்கு நெடுக்கான கால்வாய் அமைப்பு. வாய்க்கால் நீர் வழங்கும் கால்வாய். இது கிழக்கு மேற்காக ஓடுவது. வடி உபரி நீர் வெளியேறும் வடிகால், வடக்கு தெற்காக ஓடுவது. பெயரிடப்பட்ட கால்வாய்கள். உத்தமச்சோழ வாய்க்கால், கணபதி வாய்க்கால் அப்படின்னு இந்த வாய்க்கால்களுக்கெல்லாம் பேரிட்டிருக்காங்க. உத்தமச்சோழ வாய்க்கால், கணபதி வாய்க்கால். பெரிய ஏரிகள். சோழவாரிதி, கலியன் ஏரி மற்றும்
ராஜேந்திர சோழ பேரேரி, இதெல்லாம் பெரிய ஏரிகளாக இருந்திருக்கு. நீர் உரிமைகள் எவ்வாறு இருந்துச்சுன்னா நீர்க்கு இன்றுருவா, அதாவது ஒதுக்கப்பட்ட பங்கு என்று அழைக்கப்பட்டது நீர் உரிமைகள். பராமரிப்பு எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா நீர்நிலைகளில் ஏரி ஆயம் என்பது ஏரி பழுதுபார்ப்புக்காக வசூலிக்கப்பட்ட வரி. ஏரி ஆயம் என்பது ஏரி பழுதுபார்ப்புக்காக வசூலிக்கப்பட்ட வரி. வெட்டி மற்றும் அமாஞ்சி ஆகியவை பொதுப்பணிகளுக்காக செய்யப்பட்ட இலவச கட்டாய உழைப்பாகும். வெட்டி மற்றும் அமாஞ்சி ஆகியவை பொதுப்பணிகளுக்காக செய்யப்பட்ட இலவச கட்டாய உழைப்பாகும். ஓகே, நீர்ப்பாசனம் மற்றும் நீர் வேளாண்மை பார்த்தாச்சு. இதில் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஏரி ஆயம் அப்படின்னா ஏரி பழுதுபார்க்க வசூலிக்கப்பட்ட ஒரு வரி தான் அந்த ஏரி ஆயம். இதை தவிர்த்து வெட்டி மற்றும் அமாஞ்சி ஆகியவை பொதுப்பணிகளுக்காக செய்யப்பட்ட இலவச கட்டாய உழைப்பு. இதை வெட்டி மற்றும் அமாஞ்சி என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற சமூக மற்றும் சமய கட்டமைப்பு என்னென்ன, சோழர்கள் காலத்துல சமூக மற்றும் சமயம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமூக அடுக்குமுறை. சமூக அடுக்குமுறை பார்த்தோம்னா உயர் மட்டத்துல யார் இருக்காங்க, சமூகத்தின் உயர் ஜாதியினர் உயர் நிலையில யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிராமண நில உரிமையாளர்கள், பிராமதேய கிழவர்கள் தான் உயர் மட்டத்துல இருந்திருக்காங்க. அடுத்து நடுத்தரம். இந்த நடுத்தரத்துல யார் இருந்திருக்காங்க, வெள்ளான் வகை நில உரிமையாளர்கள் மற்றும் அவர்களின் குத்தகைதாரர்கள் உலுகுடி. வெள்ளான் வகை நில உரிமையாளர்கள் மற்றும் அவர்களின் குத்தகைதாரர்கள் உலுகுடி. கீழ்மட்டத்துல தொழிலாளர்கள் பணி செய் மக்கள் மற்றும் அடிமைகள் கீழே இருந்திருக்காங்க. கீழ்மட்டத்துல தொழிலாளர்கள் பணி செய் மக்கள் மற்றும் அடிமைகள் கீழே இருந்திருக்காங்க. அப்ப சமய கட்டமைப்புன்னு பார்த்தோம்னா விளைச்சல்ல பங்கு, மேல்வாரம், நில உரிமையாளருக்கு கிடைக்கும் முக்கிய பங்கு மேல்வாரம். கீழ்வாரம் என்பது குத்தகைதாரருக்கான குறைந்த பங்கு. இந்த மேல்வாரம் அதிகமான பங்கு நில உரிமையாளர்களுக்கு போகும், அரசாங்கத்துக்கு போகும். கீழ்வாரம் மிக குறைவான பங்கு குத்தகைதாரருக்கு போகும். சமயம், சைவம் முதன்மையாக இருந்தது. சோழர்கள் காலத்துல எந்த சமயத்தை பின்பற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைவ சமயம் தான் முதன்மை சமயமாக இருந்திருக்கு. நடராஜர், ஆடல் வல்லான் என்று அழைக்கப்படும் நடராஜர் மைய கருப்பொருளாக மாறியது. திருமுறை தொகுப்பு. இந்த சோழர்களுடைய காலத்துல சைவ திருமுறைகள் 12, சைவ 10 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியாரால் தொகுக்கப்பட்டது. 10 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியாரால் தொகுக்கப்பட்டது. தத்துவம். சைவ சித்தாந்தம் நிறுவப்பட்டது. அதன் அடிப்படை நூலான சிவஞான போதம் மெய்கண்டாரால் இயற்றப்பட்டது. சைவ சித்தாந்தம் நிறுவப்பட்டது. அதன் அடிப்படை நூலான சிவஞான போதம் மெய்கண்டாரால் இயற்றப்பட்டது. சமய மோதல். நிலவிய தத்துவ மோதல்களால் ஸ்ரீ ராமானுஜர். சோழர்கள் காலத்துல இந்த வைணவ சமயத்திற்கு பொதுவான முன்னுரிமை முக்கியத்துவம் கிடைக்காததுனால வைஷ்ணவ தொண்டரான ஸ்ரீ ராமானுஜர் சோழ நாட்டை விட்டு வெளியேறி கர்நாடகாவில் உள்ள மேல்கோட்டைக்கு சென்று தங்கினார். அவர் சோழ நாட்டை விட்டு வெளியேறுகிறாரு இந்த சோழர்கள் காலத்துல போரிய ஆதரவு இல்லாததுனால. அடுத்து கோயில் கட்டியவர்கள், அரச ஆதரவு. சைவ சமயத்துல சோழர்கள் சமயத்துல என்னென்ன கோயில்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மை மையங்கள் என்னன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தாராசுரம் கோயில்கள் சோழர்கள் கால கட்டடக்கலை மற்றும் சிற்ப மற்றும் ஓவியங்களின் முக்கிய களஞ்சியங்களாக திகழ்கின்றன. சோழர்கள் காலத்துல முக்கியமான கோவில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரில் உள்ள தட்சிண மேரு, பிரகதீஸ்வரர் ஆலயம் எல்லாமே ஒண்ணுதான். அந்த கோவில், அந்த பெரிய கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தாராசுரம் கோவில் சோழர்கள் கால கட்டடக்கலை, சிற்பம் மற்றும் ஓவியங்களுக்கு முக்கிய கலைக்களஞ்சியங்களாக திகழ்கின்றன. சைவ பக்தி. ஆரம்பகால ஆதரவு முதலாம் பராந்தகன் மற்றும் உத்தம சோழனால் வழங்கப்பட்டது. ஆரம்பகால ஆதரவு முதலாம் பராந்தகம் மற்றும் உத்தம சோழனால் வழங்கப்பட்டது. சிவபாத சேகரன். முதலாம் ராஜராஜன் சுட்டி கொண்ட பட்டம் தான் சிவபாத சேகரன். சிவபெருமானின் திருவடிகளை பற்றி நிற்பவர் என்று இதன் பொருள். அப்ப சிவபாத சேகரன் என அழைக்கப்படுபவர் முதலாம் ராஜராஜ சோழன். சிவனின் முக்கிய வடிவங்கள். சிவன் என்னென்ன வடிவத்தில் காட்சி தந்தார்?
சோழர்கள் காலத்தில் சிவன் எப்படி வழிபடப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கோத்பவர் வடிவம். லிங்கோத்பவர் என்ன அழைச்சிருக்காங்க, இவர் வந்து ஒளித்தூண் வடிவம். லிங்கோத்பவர் அப்படின்னா ஒளித்தூண் வடிவம். நடராஜர் அப்படின்னா ஆடல் அரசனாக மனித வடிவில் தோன்றியவர். நடராஜர் ஆடல் அரசனாக மனித வடிவம். திரிபுராந்தகன் 3 புராண நகரங்களை அளித்த போர் வீரன். சோழ மன்னர்களின் இராணுவ மேலாதிக்கத்தை நியாயப்படுத்த இந்த வடிவம் பயன்படுத்தப்பட்டது. திரிபுராந்தகர் அப்படின்னா திரிபுரா அந்தகர். 3 புராண நகரங்களை அளித்த போர் வீரன். 3 புராண நகரங்களை அளித்த போர் வீரன் திரிபுராந்தகர். இது வந்து ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்கன்னா சோழ மன்னர்களுடைய இராணுவ மேலாதிக்கத்தை நியாயப்படுத்த இந்த வடிவம் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து பள்ளிப்படை. பள்ளிப்படை என்பது என்னன்னா மறைந்த மன்னர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அடக்க தலங்களின் மீது, அதாவது அவங்களுடைய நினைவகம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுடைய சமாதிகள், அந்த மறைந்த மன்னர்களின் அடக்கத்தலங்களின் மீது நேரடியாக கட்டப்பட்ட தனித்துவமான கல்லறை தூண் கோவில்களை தான் பள்ளிப்படை அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து ஒரு சமூக நிறுவனமாக கோயில். சோழர்கள் காலத்துல ஒரு சமூக நிறுவனமாக கோயில் எவ்வாறு செயல்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சோழர்கள் கால கோயில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வாழ்வின் மையமாக செயல்பட்டது. ஒரு ஹப் மாதிரி இருந்திருக்கு. சோழர்கள் கால கோயில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வாழ்வின் மையமாக செயல்பட்டது. நிர்வாக அதிகாரிகள். கோயிற்றாமர் பொதுவான கோயில் அதிகாரிகள். கோயில் கணக்கு. கோயில் கணக்கு கோயில் நிதியை தணிக்கை செய்யும் கணக்காளர். தேவகன்மி கடவுளின் முகவர். தேவகன்மி கடவுளின் முகவர். ஸ்ரீ வைஷ்ணவர் மற்றும் சண்டேசர், குறிப்பாக சண்டேசர் மேலாளராக செயல்பட்டார். பொருளாதார செயல்பாடுகள். நவீன வங்கிகளைப் போலவே கடன்களை வழங்கின மற்றும் நிதி கொடைகளை பெற்றன. இந்த கோவில் நிர்வாகம் வந்து எப்படி செயல்பட்டுருக்குன்னா, நவீன வங்கிகளை போல இன்னைக்கு என்ன பேங்க் நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்களே, அதுபோல நவீன வங்கிகளைப் போலவே கடன்களை வழங்கின மற்றும் நிதி கொடைகளை பெற்றன. டொனேஷனும் கோயில் ரிசீவ் பண்ணியிருந்திருக்கு. பரந்த நிலப்பரப்புகளை நிர்வகித்தன. கோவில்கள் வந்து பரந்த நிலப்பரப்புகளை நிர்வகித்தன. அதான் தேவதான கிராமங்கள் பார்க்குறோம்லே அது மாதிரி இருந்திருக்காங்க. கோவில்கள் வந்து பரந்த நிலப்பரப்புகளை நிர்வகித்தன. இதன் மூலம் பெரிய விவசாய மக்களை தங்கள் செல்வாக்கின் கீழ் கொண்டு வந்தனர். ஸோ இதுபோல சோழர்கள் காலத்தில் கோவில்கள் வந்து ஒரு சமூக நிறுவனமாக செயல்பட்டிருக்கு. மற்றும் கால்நடை மற்றும் பணியாளர்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சோழர்கள் காலத்தில் ஆயர்கள் அரச நெருக்கத்தை பெற நந்தா விளக்கு எரிக்க கால்நடைகளை தானமாக வழங்கினர். சங்கரபாடியார் அப்படின்ற எண்ணெய் மற்றும் நெய் வழங்கி வந்த பாரம்பரிய எண்ணெய் ஆட்டுபவர்கள். இவங்க வந்து அரசருக்கு எண்ணெய் மற்றும் நெய் வழங்கி வந்த பாரம்பரிய எண்ணெய் ஆட்டுபவர்கள் சங்கரபாடியார். இவர்கள் அதிகாரப்பூர்வ கோயில் பணியாளர்களாக மாறினர். சங்கரபாடியார் வந்து கோயில்களுக்கு எண்ணெய் வழங்குபவர். இவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக கோயில் பணியாளர்களாக மாறினர். கலாச்சார நடவடிக்கை. கோவில்களில் என்னென்ன கலாச்சார நடவடிக்கை இருந்துச்சு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நாடகம். முதலாம் ராஜராஜனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ராஜராஜ நாடகம் தஞ்சாவூரில் அரங்கேற்றப்பட்டது. முதலாம் ராஜராஜனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ராஜராஜ நாடகம் தஞ்சாவூரில் அரங்கேற்றப்பட்டது. நடனம். குடக்கூத்து, சாக்கை கூத்து, நிருத்யா மற்றும் கர்ணா போன்ற நடன நிலைகளை சிற்பங்கள் சித்தரிக்கின்றன. குடக்கூத்து, சாக்கை கூத்து, நிருத்யா மற்றும் கர்ணா போன்ற நடன நிலைகளை சிற்பங்கள் சித்தரிக்கின்றன. இசை. விண்ணப்பம் செய்வார் என்று அழைக்கப்படும் பாடகர் திருமுறைகளை பாடி மக்களிடையே வாய்மொழி கல்வியை பரப்பினர். விண்ணப்பம் செய்வார் என்று அழைக்கப்படும் பாடகர்கள் திருமுறைகளை பாடி மக்களிடையே வாய்மொழி கல்வியை பரப்பினர். மைல்கல் சோழர் கோவில்கள். மைல்கல் சோழர்கள் கோவில். சோழர்கள் கோவில்கள் வந்து ஒரு மைல்கல் போல இருந்திருக்கு. அதாவது அவங்க தான் அந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், அல்டிமேட்டாக கோயில் கட்டியிருக்காங்க. மைல்கல் சோழர் கோயில்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சோழர் கோயில் நம்ம ஆல்ரெடி பார்த்த கோவில் தான். பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர். பெரிய கோவில் தட்சிணமேரு என அழைக்கப்படும் கோவில். ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இதன் சிறப்பு 190 அடி விமானம். இன்னொரு புக்கில் 216 அடி விமானம். அதன் உச்சியில் 80 டன் எடையுள்ள ஒரே கல்லாலான சிகரம். சிற்பக்கலை. லட்சுமி, விஷ்ணு, பிச்சாடனார் உருவங்கள் மற்றும் ராஜராஜன் தனது மனைவியருடன் சிவனை வழிபடும் சுவரோவியங்களை கொண்டுள்ளது. அதான் முன்னரே நம்ம பார்த்தோம்.
தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை சுவர்களில் ராஜராஜ சோழனும் அவரது துணைவியாரும் சிவபெருமானை வழிபடுவது போன்ற சுவரோவியங்கள் இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சோழர்களின் முக்கியமான கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். வட இந்திய வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது. அடுத்து ஜலஸ்தம்பம். சோழகங்கம் என்ற பெயரில் ஒரு பிரம்மாண்ட பாசன குளம் நீர்த்தூண் அருகே கட்டப்பட்டது ஜலஸ்தம்பம். அந்தஸ்து சோழ மன்னர்களின் புதிய அதிகாரப்பூர்வ முடிசூட்டு மையமாக மாறியது. சோழ மன்னர்களின் புதிய அதிகாரப்பூர்வ முடிசூட்டு மையமாக மாறியது. அடுத்த கோவில் அதாவது சோழ மன்னர்கள் யாராவது புதுசாக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் போய் பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு வர மாதிரி இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு முக்கியமான மையமாக மாறியது. தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில். இது 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா கருவறை சுவரில் பெரிய புராண காட்சிகளை சித்தரிக்கும் நுணுக்கமான சிறிய சிற்பங்கள் உள்ளன. இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதாவது இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் கருவறையில் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சுவரோவியங்களாக வரையப்பட்டுள்ளன அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழர்கள் காலத்தோட வணிக மற்றும் வணிக குழுக்கள். இந்த காலகட்டம் சோழர்களுடைய காலகட்டம் தென்னிந்தியாவிற்கு விலை, லாபம் மற்றும் சந்தை ஆகிய முறையான கருத்துக்களை அறிமுகப்படுத்தியது. என்னென்ன மாதிரியான வணிக குழுக்கள் இருந்தாங்க அப்படின்னா இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 5 வண்ணத்தார், மணிகிராமத்தார், திசை 1500 ஆகிய வணிக குழுக்கள் காணப்பட்டன. இந்த 5 வண்ணத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மேற்கு கடற்கரையில் இந்தியாவோட மேற்கு கடற்கரையில் குடியேறி வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டன. இவர்கள் அராபியர்கள், முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியோருடன் வணிக நடவடிக்கையில் ஈடுபடுபவர் 5 வண்ணத்தார். மணிகிராமத்தார்னா உள்நாட்டு வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர் மணிகிராமத்தார். எடுத்துக்காட்டாக கொடும்பாலூர், உறையூர் தீவிரமாக செயல்பட்டனர். அடுத்து திசை 1500 இவர் தலைமை குழு. திசை 1500 அல்லது வளஞ்சியர் என்றும் அழைக்கப்படும் இந்த தலைமை குழு. இது கர்நாடகாவில் ஐஹோலாவை மையமாக கொண்டவர்கள். இவர்கள் கர்நாடகாவின் ஐஹோலாவை மையமாக கொண்டவர்கள். இவர்கள் இறுதியில் மற்ற குழுக்களை தங்களுக்குள் இணைத்து கொண்டு தென்கிழக்கு ஆசிய கடல் வணிகத்தை கட்டுப்படுத்தினர். சோழர்களுடைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா துறைமுகங்கள் எங்கெங்கன்னா மயிலாப்பூர், இப்போ சென்னை பக்கத்தில் உள்ள பட்டினப்பாக்கம் மயிலாப்பூர், அங்கே ஒரு துறைமுகம் வச்சுருந்துருக்காங்க. மயிலாப்பூரில் நாகப்பட்டினம், திருவெற்றியூர் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் எல்லாமே நார்த்து சைடு தான். சோழர்களோட முக்கிய துறைமுகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா காவிரி, பூம்பட்டினத்துலாம் இருந்திருக்கு. இதுபோக அங்கே நாகப்பட்டினம், மயிலாப்பூர், திருவெற்றியூர், விசாகப்பட்டினம் ஆகிய இடங்கள்லாம் துறைமுகங்கள் இருந்திருக்கு. முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் என்னென்ன பார்த்தோம்னா சோழர்கள் காலத்தில் சந்தனம், ரத்தினங்கள், மிளகு, உப்பு இதெல்லாம் முக்கியமான ஏற்றுமதி பொருட்களாக இருந்திருக்கு. முக்கிய இறக்குமதி பொருட்கள் கற்பூரம், செம்பு, பாதரசம், சீனப்பட்டு இதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. பொதுப்பணிகள் என்னென்னு பார்த்தோம்னா வணிக குழுக்கள் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்தனர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வணிக குழுக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். அவங்க தான் அந்த உள்கட்டமைப்பில் முதலீடு செய்துள்ளார்கள். எடுத்துக்காட்டாக 500 பேரிட பாசன குளம் இதை கட்டமைக்கிறதுக்கு இவங்க தான் நிதி உதவி கொடுத்துருக்காங்க. அடுத்து சோழர்களின் கல்விக்கான ஆதரவு. இலக்கிய ஜாம்பவான்கள். இந்த காலகட்டம் கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் போன்ற நூல்களை தந்தது. நம்ம முன்னாடி பார்த்தது போல சோழர்கள் காலத்தில் தான் கம்பராமாயணம், பெரிய புராணம் ஏற்றப்பட்டது. வேத கல்லூரிகள் எங்கெங்கெல்லாம் சோழர்கள் காலத்தில் வேத கல்லூரி நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் 1023ஆம் ஆண்டு முதலாம் ராஜேந்திரனால் 340 மாணவர்களுக்காக 14 ஆசிரியர்களை கொண்டு நிறுவப்பட்டது தான் இந்த எண்ணாயிரம் வேத கல்லூரி. அடுத்து திரிபுவனி வேத கல்லூரி 1048 ஆண்டு புதுச்சேரிக்கு அருகில் உள்ள திரிபுவனியில் ஒரு வேத கல்லூரி நிறுவப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் 1067 வேத கல்லூரி நிறுவப்பட்டது. ஸோ மொத்தம் 3 வேத கல்லூரிகள் 1023, 1048, 1067 ஆகிய ஆண்டுகளில் வேத கல்லூரிகள் நிறுவப்பட்டது. ஆசிரியர் ஆதரவு. ஆசிரியர்களுக்கு சேவை உரிமை, சர்வீஸ் டென்யூர் நிலக்கொடைகள் மூலம் ஊதியமாக வழங்கப்பட்டது. இந்த வேத கல்லூரிகள்லாம் ஆசிரியர்கள் பயிற்றுவித்திருப்பாங்களே அவங்களுக்கு ஊதியம் எப்படின்னா சேவை உரிமை,
நிலக்குடைகள் உங்களுக்கு குறிப்பிட்ட நிலத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து வர வரி மூலமாக அவங்க ஊதியம் வழங்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கு சேவை உரிமை சர்வீஸ் டென்யூர் நிலக்குடைகள் மூலம் ஊதியம் வழங்கப்பட்டது. சோழர் ஆட்சியோட முடிவு, இந்த மிகப்பெரிய சோழர் ஆட்சி, ஒரு பண்பாட்டு சோழர் ஆட்சியோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உள்ளூர் தலைவர்களின் எழுச்சி மத்திய முடியாட்சியை பலவீனப்படுத்தியது. அந்த 12ஆம் நூற்றாண்டு இறுதியில் நாடுகளுக்கு உள்ளே இருந்த சிறு குறு மன்னர்களுடைய எழுச்சி, உள்ளூர் தலைவர்களின் எழுச்சி மத்தியில் இருந்த முடியாட்சியை பலவீனப்படுத்தியது. இதுபோக இன்னொரு காரணம் என்னன்னா வெளிநாட்டு சார்புடைமை. அதாவது பாண்டியர்களின் அடிக்கடி நிகழ்ந்த படையெடுப்புகள் சோழர்களை ஹொய்சாளர்களுடன் ஒரு சார்பு நிலைக்கு தள்ளியது. பாண்டியர்களோட அடிக்கடி போர் புரிஞ்சு வந்ததுனால சோழர்களுடன் அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி சோழர்களை ஹொய்சாளர்களுடன் ஒரு சார்பு நிலைக்கு தள்ளியது. இறுதியில் கிபி 1224 பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றி சூறையாடினார். இது சோழ வம்சத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. இவ்வாறு சோழ வம்சம் முடிவுக்கு வந்தது. கிபி 1264 பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றி சூறையாடினார். இது சோழ வம்சத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம சோழ பேரரசு முடியுது. நம்ம தென்னிந்திய அரசுகளில் பல்லவர்கள் பார்த்துட்டோம், சோழர்கள் பார்த்துட்டோம். அடுத்து வர வீடியோவில் பாண்டிய பேரரசையும் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ராகுல் சார் உங்களுக்கு கிளியர் பண்ணுவார்.